السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد. அன்புக்குரிய சகோதரர்களே, இன்றைய இந்த நிகழ்ச்சியுடைய தலைப்பு அல் குர்ஆன் ஏற்படுத்திய மாற்றம் என்ற தலைப்பிலே தான் சில விஷயங்களை யாபகமூட்டிக் கொள்வோம். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் இந்த குர்ஆனை இந்த அகிலத்தாருக்கு ஒரு நேர்வழியாக வழிகாட்டியாக அல்லாஹ் இறக்கியிருக்கிறார். வழிகாட்டி என்று வரக்கூடிய நேரத்தில் அந்த அடியார்களுக்கு தேவைப்படக்கூடிய எல்லா விடயங்களையும் ஒன்று விரிவாகவோ அல்லது மேலோட்டமாக சுட்டிக்காட்டியோ ஏதோ ஒரு அமைப்பில் அல்லாஹ் தஆலா கூறியிருப்பான். குர்ஆன்ல சொல்லக்கூடிய இடத்திலே மா ஃபர்ரத்னா ஃபில் கிதாபி மின் ஷை, நாங்கள் இந்த வேதத்திலே எந்த ஒன்றையும் நாங்கள் குறை வைக்கவில்லை, எந்த ஒன்றையும் நாங்கள் குறையாக வைக்கவில்லை என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்கின்றார். குர்ஆனுக்கு நாங்கள் செய்யக்கூடிய கடமைகள் நிறைய இருக்கின்றன. அந்த கடமைகளிலே அதனை ஓதுவதற்கு அடுத்ததாக அந்த குர்ஆனை விளங்குவது, அதனை ஆராய்வது எங்களுடைய முக்கியமான ஒரு கடமையாக இருக்கின்றது. அதனை முறையாக ஆராய்ந்தல் தான் அடுத்த கட்டமாக அந்த குர்ஆனிலே நாங்கள் பெற்ற படிப்பினைகளை வைத்து எங்களுடைய வாழ்க்கையில அதனை அமுல்படுத்தலாம். குர்ஆன் இறங்கிய நோக்கம் அதுதான். அதனை நாங்கள் ஒரு வழிகாட்டியாக எடுத்து அதன்படி நாங்கள் செயல்பட வேண்டும். உண்மையிலேயே ஒரு குர்ஆனை ஆராயக்கூடிய ஒருவருக்கு அவர் முழுமையாக நல்ல நோக்கத்துடன் ஆராய்ந்தார்னு சொன்னால் அந்த குர்ஆனில் அவருக்கு நிறைய படிப்பினைகளை பெற்றுக்கொள்வார். அந்த வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் ஏற்படும். ஏன் குர்ஆனை அதில் இருக்கக்கூடிய தவறுகளை கண்டுபிடிப்பதற்காக ஆராய்ந்தவர்களே ஒரு கட்டத்திலே திருந்தியவர் நிறைய பேர் இருக்கிறார்கள். குர்ஆனில் இருக்கக்கூடிய பிழைகளை ஆராய்ச்சி செஞ்சு கண்டுபிடிக்கிறதுக்காக வேண்டிய குர்ஆனை திறந்தவங்க அந்த குர்ஆனால இருக்கப்பட்டு திருந்தி இஸ்லாத்துக்கு வந்து நிறைய பேர் வரலாற்றில் நாங்கள் பார்க்கறதுக்கு வித்தியாசமான ஒரு வேதத்தை அந்த குர்ஆன் இருக்குது. அது மொழிபெயர்ப்பு வாசிக்கிறது, அந்த குர்ஆனை படிக்கிற தஃசீரை படிக்கிற மட்டுமல்ல, அந்த குர்ஆன் ஓதுறதை கேட்கறதுல அதுல ஒரு பெரிய ஒரு தாக்கம் உண்டு இருக்கு இந்த குர்ஆன்ல. எனவே தான் இந்த குர்ஆன் உண்மையில குர்ஆன்ல அற்புதமான ஒரு வேதம் என்று ஏன் சொல்றோம் என்றால், ஒரு மனிதனுக்கு தேவையான எல்லா விஷயங்களும் இந்த குர்ஆன்ல சொல்லப்பட்டிருக்குது. இமாம் சுயூத்தி ரஹிமஹுல்லா ஹிஜ்ரி 911 மூத்தாயினவர், அவருக்கு ஒரு கிதாப் ஒன்று இருக்குது. இந்த குர்ஆன் சம்பந்தப்பட்ட கலைகள் சம்பந்தம் ஒரு கிதாப் எழுதிக்கிறார். அல் இத்கான் ஃபி உலூமில் குர்ஆன் சொல்லி 2 வலிமுக்கு இருக்குது. அல் இத்கான் ஃபி உலூமில் குர்ஆன். அந்த கிதாப்ல 2 தலைப்புகள் போட்டிருக்கு, அருமையான 2 தலைப்புகள். ஒன்று என்னன்னு சொன்னா இந்த குர்ஆன்ல சொல்லப்பட்டிருக்கக்கூடிய தொழில்கள், இந்த குர்ஆன்ல சொல்லப்பட்டிருக்கக்கூடிய தொழில்கள், அந்த குர்ஆன்ல சூசகமாக மேலோட்டமா சில தொழில்கள் சொல்லப்பட்டு, உதாரணத்துக்காக சொல்வது குர்ஆன்ல ஒரு சுலைமான் நபியுடைய சம்பவம் சம்பந்தமா வரத்துல வஷ்ஷயாத்தீன குல்ல பன்னாஇன் வகவாஸ் என்று வருது. பன்னா அண்டு யாருக்கு சொல்லுச்சுன்னா மேஷன் தொழிற்சி வீடு கட்டக்கூடிய பாஸ்மாருக்கு பன்னான்னு சொல்லி பயன்படுத்துறது. அப்ப அதன் மூலமா அந்த பினா அந்த மேஷன் தொழிலை பத்தி குர்ஆன்ல சூசகமா அவற்றை சுட்டி காட்டப்பட்டீங்க. ஹவ்வாஸ் சொல்லுவாங்க கடல்களை பற்றி சுழியோடி முத்து குடிக்கக்கூடியவங்க, அவங்களுக்கு ஹவ்வாஸ் பயன்படுத்துறது. அப்ப இந்த மாதிரி குர்ஆன்ல இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் அல்ல தொழில்கள் சம்பந்தமாக என்னென்ன குர்ஆன்ல தொழில்கள் சொல்லப்பட்டீங்க அல்லது அப்படி பெரிய பட்டியல் போட்டிருக்கிறாரு. இன்னொரு பாடம் போட்டிருக்கிறார் குர்ஆன்ல சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஷரீஅத் அல்லாத வெளிக்கலைகள், அது வைத்தியமா இருக்கலாம், அல்லது என்ஜினியரிங் பொருளியலாக இருக்கலாம், வானவியலாக இருக்கலாம், அல்ல புவியியலாக இருக்கலாம். இந்த மாதிரி குர்ஆன்ல சொல்லப்பட்டிருக்கக்கூடிய வெளிக்கலைகள் இப்படி ஒரு தனி தலைப்பு போட்டிருக்காரு. எனவே குர்ஆனின் அந்த அளவுக்கு ஆராய்ச்சி செஞ்சு இமாம்கள் என்ன செய்கிறாங்க, இந்த குர்ஆனை ஆராய்ச்சி அவ்வளவுக்கு தகவலை தொகுத்து எடுத்திருக்கிறாங்க. இந்த 2 அருமையான 2 தலைப்புகள் இமாம் சுயூத்தி ரஹ்மத்துல்லாஹி அவருடைய அந்த அல் இத்கான் கிதாபில் இருக்கக்கூடிய தலைப்புகள். அன்புக்குரிய சகோதரர்களே, குர்ஆன் எங்களோட உள்ளங்கள்ல மாற்றம் ஏற்படுத்தும், தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று சொல்லி அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான். அதை ஆராயக்கூடாதுன்னு சொல்லி பல இடங்களில் சொல்றான். அது மிக பிரபலமான வசனம் தான் அலம் யஅனி லில்லதீன ஆமனு அன் தக்ஷஅ குலூபுஹும் லிதிக்ரில்லாஹி வமா நஸல மினல் ஹக். அல்லாஹ் தஆலாவை யாபகமூட்டுவதற்காக வேண்டியும், சத்தியத்திலிருந்து இறங்கிய அந்த வசனங்களை யாபகமூட்டுவதற்காக வேண்டியும் அல்லாஹ் தஆலாவை பயப்படக்கூடிய நேரம் அவனோட இந்த உள்ளங்களுக்கு வரவில்லையா, இன்னும் வரவில்லையா என்பதை அல்லாஹ் தஆலா கேட்கிறான். அப்படின்னா குர்ஆனை பார்த்து பயப்படுறதுக்கு, அல்லாஹ்வுடைய இந்த வேதத்தை பார்த்து பயப்படுறதுக்கு அல்லாஹ் பயப்படக்கூடிய நேரம் இன்னும் வரலையா, குர்ஆன் உங்களுக்கு இந்த மாற்றம் ஏற்படலையான்னு அல்லாஹ் தஆலா கேட்கிறான். இன்னொரு இடத்துல அல்லாஹ் தஆலா சொல்கிறான், அல்லாஹு நஸ்ஸல அஹ்ஸனல் ஹதீஸி கிதாபன் முத்தஷாபிஹன் மசானிய தக்ஷஇரு மின்ஹு ஜுலூதுல் லதீன
யக்ஷோன ரப்பஹும். அதாவது அல்லாஹ் தாலா வந்து அதை ஒரே மாதிரியான ஒன்று கொண்டு ஒத்து போகக்கூடிய ஒரே மாதிரியான திருப்பி திருப்பி ஓதப்படக்கூடிய நிறைய வசனங்கள் அல்லாஹ் தாலா குர்ஆன்ல அழகான வார்த்தைகள் எல்லாம் இறக்கி இருக்கிறான். அந்த வார்த்தைகளை கேட்கக்கூடிய இடத்துல வந்து தக்ஷஇரு மின்ஹு ஜுலூதுல்லதீன யக்ஷோன ரப்பஹும். அல்லாஹ் தாலா தம இறைச்சனை பயப்படக்கூடிய அஞ்சக்கூடியவருடைய தோள்கள் எல்லாம் அப்படி மெய் சிலிர்த்து போய்விடும். அந்த வசனங்களை கேட்க செல்ல பெரிய ஒரு பாதிப்பு அவருடைய உள்ளத்துல வரும். அதனுடைய பிரதிபலிப்பா அவருடைய தோள்கள் எல்லாம் அப்படி மெய் சிலிர்த்து போய்த்திரும் சொல்றான் அல்லாஹ் தாலா. சும்ம தலீனு ஜுலூதுஹும் வகுலூபுஹும் இலா திக்ரில்லாஹ். அதற்கு பின்னால அந்த மெய் சிலிர்த்த அடுத்த கட்டமான தோள்கள் அவன் உள்ளங்கள் எல்லாமே சேர்ந்து அல்லாஹ் தாலாவின் நினைவு கூறும் பக்கம் அப்படி மென்மையாகி சாஃப்டாகி போய்த்திரும் அல்லாஹ் சொல்றான். குர்ஆனை நாங்க கேட்டால் அதால மாற்றம் ஒன்று ஏற்படும் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்கின்றான். இன்னொரு இடத்துல சொல்கின்றான், இன்னமல் முஃமினூன அல்லதீன இதா ذுக்கிரல்லாஹு வஜ்லத் குலூபுஹும் வ இதா துலியத் அலைஹிம் ஆயாத்துஹு ஸாதத்துஹும் ஈமானா. நிச்சயமா முஃமின்கள் சொல்றவர்கள் யாருன்னு சொன்னால் அல்லாஹ் தஆலாவை பற்றி அவருக்கு நினைவு கூறப்பட்டால் அவன் உள்ளம் அப்படி அஞ்சி நடுங்க தொடங்கிடும். வ இதா துலியத் அலைஹிம் ஆயாத்துஹு, அவருடைய வசனங்கள் அவர்களுக்கு ஓதி காண்பிக்கப்பட்டால் ஸாதத்துஹும் ஈமானா, ஈமான் இன்னும் அதிகரித்துக் கொண்டே போகும் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். இவன் நிறைய எங்களுக்கு வசனங்களை சொல்லிட்டு போல. இதையும் தாண்டி இதெல்லாம் முஸ்லிம்களுக்கு பொதுவாக ஈமான் கொண்டவர்களை பத்தி. இதையும் தாண்டி அதாவது ஈமான் கொள்ளாத மாற்று மதத்தவர்களிடத்துல கூட வேதக்காரர்களுக்கு கூட இந்த குர்ஆன் தாக்கம் செலுத்தி இருக்குன்னு அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான். அதாவது அந்த கிறிஸ்தவர்களை பத்தி அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய இடத்துல சொல்கிறான், வைதா சமிஉ மா உன்சில இலர் ரசூலி தரா அயுனஹும் தஃபீது மினத் தம்இ மிம்மா அரஃபு மினல் ஹக். அதுக்கு முந்தின வசனத்தை அல்லாஹ் தஆலா அந்த வேதக்காரர்களை பத்தி யார் முஸ்லிம்களோட நெருக்கமா இருப்பாங்க யார் தூரமா இருக்கான்னு சம்பந்தமா சொல்லிக்கொண்டு போச்சல்ல அல்லாஹ் தஆலா இவங்க சொல்றான். இவங்க எப்படிப்பட்டவன்னு சொன்னாங்க, ذالிக பிஅன்ன மின்ஹும் கிஸ்ஸீஸீன வருஹ்பானன் வஅன்னஹும் லா யஸ்தக்பிரூன் சொல்லிட்டு அடுத்ததா சொல்றான், வைதா சமிஉ மா உன்சில, அவங்க வந்து இந்த இறக்கப்பட்ட அந்த வசனங்களை வந்து அவங்க கேட்டாங்கன்னு சொன்னால் தஃபீது மினத் தம்இ, அதாவது அவங்களோட வைதா சமிஉ மா உன்சில இலர் ரசூலி தரா அயுனஹும் தஃபீது மினத் தம்இ, அவனோட கண்களின் அப்படி கண்ணீர் சாரை சாரையா வலிரத்தை நீங்க காண்பீங்க நபியே, நீங்க காண்பீங்க அப்படி அவனோட கண்ணில் அப்படி கண்ணீரோடு. ஏன் மிம்மா அரஃபு மினல் ஹக், இந்த குர்ஆனிலிருந்து அவங்க அறிஞ்சு கொண்ட சத்தியத்தின் காரணமாக. இவ்வளவு காலம் நாங்க பாத்தில் இருந்திருக்கிறோமே, அசத்தியத்தில் இருந்திருக்கிறோமே, இந்த குர்ஆன் எங்களுக்கு எப்பயோ கிடைச்சிருக்க வேண்டிய நினைச்சு அழுவாங்கன்னு சொல்லி. யாரை பத்தி அல்லாஹ் சொன்னா மூமின்களை பத்தி அல்ல, கிறிஸ்தவர்களாக இருந்து திருந்தியவர்களை பத்தி. அதையும் தாண்டி மனிதர்களையும் தாண்டி ஜின்களுக்கும் இந்த குர்ஆன் தாக்கம் செலுத்திக்கன்னு அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான். வைஸ்ரஃப்னா இலைக நஃபரம் மினல் ஜின் யஸ்தமிஊனல் குர்ஆன், அதாவது ஜின்கள் ஒரு கூட்டத்தை உங்களுடைய இந்த குர்ஆனை கேட்கறதுக்கு நான் உங்க பக்கம் திருப்பி விட்டு அந்த நேரத்தை நீங்க கொஞ்சம் ஞாபகம் வச்சு பாருங்க. ஃபலம்மா ஹதரூஹு காலு அன்சிது, அந்த சபைக்கு வந்துடனே ஒவ்வொருத்தர் அடுத்தவங்க சொன்னா கொஞ்சம் மௌனமாயிருங்க, குர்ஆன் ஓதுறாங்க மௌனமாயிருங்க சரி. அதுபோல் ஃபலம்மா கதோ, அதெல்லாம் முடிஞ்சதுக்கு பின்னால வந்து ஃபலம்மா குதிய வல்லோ இலா கௌமிஹி முந்திரி, அவங்க தங்களுடைய சமூகத்துக்கு வந்து எச்சரிக்கை செய்யக்கூடியவரா போறாங்க. எப்படி சொல்றாங்க, காலு யா கௌமனா இன்னா சமிஅனா கிதாபன் உன்சில மின் பாதி மூசா, மூசாவுக்கு பிறகு இறக்கப்பட்ட ஒரு வேதம் குர்ஆன் நாங்க இப்ப கேட்டுட்டு வாரோம்னு சொல்லி அப்ப தாக்கம் அடைந்தாங்க, அதால இஸ்லாத்துக்கு வராங்க. இன்னொரு இடத்துல வருது, குல் நபியை நீங்கள் கூறுங்கள், ஊஹிய இலைய அன்னஹு இஸ்தமஅ நஃபரும் மினல் ஜின்னி ஃபகாலு இன்னா சமிஅனா குர்ஆனன் அஜபா, எனக்கு இப்பதான் வஹி அறிவிக்கப்பட்டது, நான் ஓதக்கூடிய இந்த குர்ஆனை ஜின்கள் ஒரு சமூகம் கேட்டுட்டு என்ன சொல்றாங்கன்னா இன்னா சமிஅனா குர்ஆனன் அஜபா, ஒரு ஆச்சரியமான குர்ஆன் நாங்க இப்ப கேட்டோம் அப்படின்னு சொல்லி. ஏன்னா அவங்க ஆச்சரியப்படுறாங்க. அதால அந்த அதுக்கு அந்த குர்ஆனை பத்தி சொன்னாங்க, யஹ்தி இல ருஷ்தி, அது நேர்வழியின் பக்கம் மக்கள் வழிகாட்டுது, எனவே ஃபஆமன்னா பிஹி, நாங்களும் ஏற்றுக்கொண்டுட்டோம். அப்ப ஜின்களும் இந்த குர்ஆனை கேட்டு இஸ்லாத்துக்கு வந்த இந்த செய்தி அல்லாஹ் தஆலா சொல்றான். சரி, இதெல்லாத்தையும் தாண்டி உயிரற்ற பொருள், அந்த உயிரற்ற பொருள்களுக்கும் இந்த குர்ஆன் தாக்கம் செலுத்தும் என்று அல்லாஹ் தஆலா இன்னொரு இடத்துல சொல்றான். லவ் அன்ஸல்னா ஹாதல் குர்ஆன அலா ஜபலின் லரஐதஹு ஹாஷியன் முத்தஸத்திஅன் மின் ஹஷியத்தில்லாஹ், இந்த குர்ஆனை நாம் கொண்டு வைத்து ஒரு மலைக்கு மீது வச்சேன்னு சொன்னால் அல்லாஹ்வுடைய அச்சத்தின் கவனம் அல்லாஹ்வுடைய வார்த்தைகள், அந்த அல்லாஹ்வுடைய அச்சத்தின் காரணமாக அந்த மலை கூட அப்படி பயந்து பணிந்து சுக்குநூறாய் பொறுத்து நீங்க பார்ப்பீங்கன்னு சொல்லி. அப்ப அதாவது உயிரற்ற பொருளாய் அந்த மலைக்கே அவ்வளவு பெரிய தாக்கம் வரும் என்று சொன்னால் எங்களோட உள்ளத்துல எவ்வளவு இந்த குர்ஆன் தாக்கம் செலுத்திக்கணும், என் உள்ளத்துல எந்த அளவுக்கு இந்த குர்ஆன் தாக்கம் செலுத்திக்கணும் நாங்க யோசிச்சு பார்க்கணும். எனவே தான் இந்த குர்ஆன் வந்து மக்களுக்கு தாக்கம் செலுத்தும் என்றதுனால தான் அல்லாஹ் தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தஅவா பணி மேற்கொள்ள சொல்ல வந்து முதலாவது ஆதாரமா இந்த குர்ஆன் தான் பயன்படுத்த சொல்லிக்கிறான். முதலாவது ஆதாரமா அல்லாஹ் குர்ஆன் தான் பயன்படுத்த சொல்லிக்கிறான். அல்லாஹ் தஆலா ஒரு இடத்துல சொல்ற அப்படி சொன்னா வந்து வஊஹிய இலைய ஹாதல் குர்ஆன், எனக்கு இந்த குர்ஆன் இறக்கப்பட்டு வஹி அறிவிக்கப்பட்டீங்கன்னு தெரியுமா, லிஉன்திரகும் பிஹி வமன் பலக,
இந்த குர்ஆன் மூலமாக உங்களுக்கும் இந்த குர்ஆன் யாரையெல்லாம் சென்றடைதோ அத்தனை பேருக்கும் எச்சரிக்கை செய்வதற்காகவே இந்த குர்ஆன் எனக்கு இறக்கப்பட்டது. அப்ப இந்த குர்ஆனை கொண்டு தான் தஅவா செய்யும்படி அல்லாஹ் தஆலா ஏவி இருக்கிறான். இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்றான் லிதுன்திர பிஹி வ திக்ரா லில் முஃமினீன். இந்த குர்ஆனை கொண்டு நீங்க மக்களுக்கு எச்சரிக்கை செய்வதற்காக வேண்டி மூமின்களுக்கு யாகமூட்டலுக்காக வேண்டி இந்த குர்ஆன் நாங்க இறக்கி இருக்கிறோம்னு சொல்றான். இன்னொரு இடத்துல சொல்றான் வ குர்ஆனன் ஃபரக்னாஹு. நாங்க இந்த குர்ஆனை கொஞ்சம் கொஞ்சமா, எங்களுக்கு தெரியும் குர்ஆன் வந்து தௌராத் இன்ஜீல் மாதிரி ஒரே அடியா இறக்கப்படல. 23 வருட காலங்கள சந்தர்ப்ப சூழ்நிலைகளுக்கு ஏற்ற மட்டும் குர்ஆன் இறக்கப்பட்டது. அதை பத்தி அதுக்குரிய காரணத்தை அல்லாஹ் சொல்றான் வ குர்ஆனன் ஃபரக்னாஹு. இந்த குர்ஆனை நாங்க பிரிச்சு கொஞ்சம் கொஞ்சமா நாங்க இறக்கினோம். ஏன் லிதக்ராஹு அலன்னாசி அலா முக்ஸின், மக்களுக்கு நீங்க கொஞ்சம் கொஞ்சமா சிறிதா கொஞ்சம் கொஞ்சமா நீங்க ஓதி காட்டுறதுக்காக வேண்டி. வனஸல்னாஹு தன்ஸீலா, அதனால நாங்க கொஞ்சம் கொஞ்சமா நாங்க என்ன படிப்படியா நாங்க அதை இறக்கி இருக்கிறோம்னு சொல்லி. அதே மாதிரி அல்லாஹ் தஆலா இன்னொரு இடத்துல சொல்றா வந்து வைன் அஹதும் மினல் முஷ்ரிகீன இஸ்தஜாரக ஃபஅஜிருஹு ஹத்தா யஸ்மா கலாம் அல்லாஹ். முஷ்ரிக்கீங்கள் ஒரு ஆள் உங்கள்கிட்ட வந்து பாதுகாப்பு தேடின்னு சொன்னால், உங்களோட முஸ்லிம்கள் யாரும் அவரை தாக்கப்படான்னு சொல்லி உங்கள்கிட்ட வந்து பாதுகாப்பு தேடினால் ஃபஅஜிருஹு, அவருக்கு நீங்க பாதுகாப்பு கொடுங்க. ஹத்தா யஸ்மா கலாம் அல்லாஹ், அல்லாஹ் தஆலாவுடைய அந்த வார்த்தையை கேட்பதற்காக வேண்டி நீங்க பாதுகாப்பு கொடுத்து கூட பாதுகாப்புல வச்சால் நீங்க ஓதக்கூடிய குர்ஆன் அவர் கேட்பாரு. கேட்டு அவருக்கு அதன் மூலமா ஹிதாயத் கிடைக்க வாய்ப்புகிறது. எனவே முஷ்ரிக்குங்களை இணை வைப்பாளர்களால் உங்கள்கிட்ட வந்து பாதுகாப்பு தேடினால் அவர் அல்லாஹ்வுடைய வேதத்தை அல்லாஹ்வுடைய வார்த்தையை செவிமடுப்பதற்காக அவருக்கு பாதுகாப்பு கொடுங்க என்று அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல கட்டளையிட்டிருக்கிறார். அன்புக்குரிய சகோதரர்களே, ஏற்கனவே ஓதி காட்டிய எல்லா வசனங்களும் வந்து குர்ஆன் எந்த அளவுக்கு மனிதர்களுக்கு மத்தியில தாக்கம் செலுத்தும் என்பதை பத்தி தான் நாங்க பார்க்கணும். அன்புக்குரிய சகோதரர், இந்த குர்ஆனுடைய தாக்கம் என்பது நான் ஏற்கனவே சொன்னதை போன்று வெறுமனே அதாவது மொழிபெயர்ப்புகளை பார்த்து விளங்குறதால மட்டும் ஏற்படக்கூடிய தாக்கம் அல்ல. நாங்க எங்களை வச்சு யோசிச்சு பார்ப்பேன். நாங்க சில டைம்ல சில பாடல்களை கேட்போம், இசை இல்லாத பாடல்கள் சில டைம்ல கேட்போம். 2-3 தடவை கேட்டோன்னு எங்களுக்கு அழுத்துரும். ஆனா குர்ஆன் அப்படி இல்லை. நாங்க குர்ஆனை எந்த காரியோட கிராத்தை கேட்டு சொன்னாலும் எத்தனை தடவை கேட்டாலும் அழுக்காது உண்டு. குர்ஆனை நாங்க எத்தனை தடவை கேட்டாலும் சோம்பர வராது, அழுக்காது. அப்படி கேட்டுக்க நிக்கலாம். அப்படி ஒரு இனிமையான ஒரு ராகத்தை அல்லாஹ் அந்த குர்ஆனுக்கு வச்சிருக்கிறான். இந்த குர்ஆனை வந்து ஆராயாம வெறுமனை கேட்டு, நான் நினைக்கிறேன் பெரும்பாலும் சவுதி அரேபியில் ஒரு ஆள் வந்து ஒரு அறிஞர் என்ன செய்யறான்னு சொன்னா வந்து ஒரு பல்கலைக்கழகத்துல படிக்கக்கூடிய ஒரு ஆள் அவருடைய ஒரு ஆய்வு தலைப்பாக என்ன தலைப்படுத்திக்கிறான்னு சொன்னால், குர்ஆனை கேட்டு மட்டும் அதால தாக்கம் அடைஞ்சவங்க, இஸ்லாத்துக்கு வந்தவங்க, அதை தாக்கம் அடைஞ்சவங்க, அதாவது குர்ஆனை படிக்கல, அவங்க வாசிக்கவும் இல்லை, ஓதவும் இல்லை, மொழிபெயர்ப்பு பார்க்கவும் இல்லை, விளங்கவும் இல்லை, சும்மா கேட்கிற மட்டும். இந்த குர்ஆனை கேட்டதால மட்டும் தாக்கம் அடைஞ்ச பெரிய பட்டியல் போட்டிகள் இத்தனை பேர் அப்படி கேட்டு மட்டும் அந்த இனிமையான கிராத்தை கேட்டு இனிமையான வயசை கேட்டு அதாலேயே இஸ்லாத்தை வந்து நிறைவேறிக்கிறாங்க. அவ்வளவு ஒரு இருப்பு நலத்தை அந்த குர்ஆனை வச்சுக்கிறாங்க. அதை கேட்டாக்க ஒரு உள்ளத்துக்கு ஒரு நிம்மதி சந்தோஷம் உண்டு. அல்லது அல்லாஹ் பிதிக்ரில்லா தத்மைனுல் குலூப், அல்லாஹ்வை யாபமூட்டத்தால் அந்த உள்ளங்கள் அமைதி பெறும் அல்லாஹ் சொல்றார். அல்லாஹ் தஆலா யாபப்படுத்துற மிகப்பெரிய ஒன்று தான் அல்லாஹ்வுடைய குர்ஆனை கேட்கிறது. நாங்க குர்ஆனை கேட்க அவன் சும்மா வெறுமனே இன்னொருத்தர் ஓதுறதை கேட்டாக்கவே இவ்வளவு பெரிய தாக்கம் என்றால், அதனால ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அப்துல்லா பின் மஸ்ஊதுக்கு சொன்னாங்க, அதாவது இக்ரான்னு சொன்னாங்க, நீங்க ஓதுங்கன்னாங்க. அவங்க ஆச்சரியமா கேட்டாங்க, அக்ரா அலைக்கு வகத் யுன்ஸல் இலைக், அது உங்களுக்கு அது இறக்கப்படுது, உங்களுக்கு நான் ஓதி காட்டுற மாதிரி இருக்கு. நீங்க தான் எங்களுக்கு ஓதி காட்ட வேண்டியவங்க, உங்களுக்கு நான் ஓதி காட்டுறோம்னு கேட்கிறாங்க. அப்பதான் ரசூலுல்லாஹி சொன்னாங்க, அதாவது இல்ல, எனக்கு இறங்கக்கூடிய இந்த குர்ஆன் அடுத்தவங்க ஓதத்துல எனக்கு கேட்கறதுக்கு ஆசை ஆயிக்கின்றாங்க. அப்ப இவங்க ஓதி காட்டுறாங்க, சூரத்து நிசா ஆரம்பிச்சு ஓதுறாங்க. ஓதி அப்படி தொடர்ந்து ஓதிக்கொண்டு போச்சுன்னு ஒரு வசனம் வருது, ஃபகைஃப இதா ஜினா மின் குல்லி உம்மத்தின் பிஷஹீதின் வஜினா பிக அலா ஹாஉலாய் ஷஹீதா. அதாவது ஒவ்வொரு சமூகத்துக்கும் அந்த சமூகத்துக்கு எதிராக சாட்சி சொல்றதுக்காக ஒவ்வொருத்தரை கூட்டி வந்து உங்களோட இந்த சமூகத்துக்கு எதிராக சாட்சியாளர் உங்களை கூட்டி வந்து எப்படி உடனே அப்படி இப்னு மஸ்ஊத் வாயை அடைச்சிட்டாங்க, போய் பண்ணாங்க. ஏன்னா ரசூலுல்லாஹ் ரஹ்மத்துல் ஆலமீன், இரக்கம் உள்ளவங்க, அவங்க எப்படி இதை ஒத்துக்கொள்வாங்க? அதாவது அவங்க எப்படி அதை பயப்பட வைப்பாங்க? அதாவது இந்த சமூகத்துக்கு இரக்கம் காட்ட வந்த ரசூலுல்லாஹ்ல அல்லாஹ் தஆலா இதே சமூகத்துக்கு எதிராக சாட்சி சொல்றதுக்கு வச்சாருன்னா எப்படியும் நல்லா குர்ஆனை கேட்கிறேன். உடனே அப்படி வாய்ப்பத்திட்டாங்க இப்னு மஸ்ஊத். அப்துல்லா இப்னு மஸ்ஊத் சொல்றாங்க ரலியல்லாஹு அன்ஹு, நான் இப்ப தலையை தூக்கி பார்க்கிறேன், ரசூலுல்லாஹ் 2 கரல் அப்படி கண்ணீர் ஓடிக்கொண்டு போகுதுன்னு சொல்லி. உடனே இந்த தாக்கம் முடியாது. இன்னொருத்தர் ஓதத்துல கேட்கக்கூடிய தாக்கம் அது மிகப்பெரிய தாக்கம். அது குர்ஆனுக்கு அல்லாஹ் தஆலா வச்சுக்கூடிய அற்புதமான தாக்கம். வேற எந்த ஒரு பாடலை கேட்டாலும் யாருடைய எந்த வார்த்தை, இப்ப குர்ஆனை பொறுத்தவரை ஒரு பாடல் அல்லது, அது உரைநடை பகுதி. அப்படின்னா வித்தியாசம் ஒரு உரைநடை, கவர்ச்சியான ஈர்ப்பான ஒரு உரைநடை. யார் எந்த காரியம் ஒரிச்சுன்னா பேசாம அப்படி கேட்டு நிக்கிறமே, வருது சடைவே வர சோர்வே வராது ஒன்றுதான். அது அல்லாஹ் தஆலா அப்படி இந்த குர்ஆனுக்கு வச்சிருக்கிறார். இந்த குர்ஆனால மாற்றம் அடைஞ்சவங்கள்ல யார் சில ஆட்கள் நான் கொஞ்சம் பார்ப்போம்.
இந்த குர்ஆன் வந்து மாத்திய சமூகம். அதுல முதலாவது வந்து யாரும் குர்ஆனால மாற்றம் அடைஞ்சு யாருண்டா மிகப்பெரியவங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதுக்கு யாருக்கும் மாற்று கருத்து இல்லை. குர்ஆனால, ஏன்னா அவருக்கு இந்த குர்ஆன் இறங்கியது. அப்ப குர்ஆனால முதலாவது மாற்றம் அடைஞ்ச அவங்க தான். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு கேட்கப்பட்டது ரசூலுல்லாஹோட குணங்கள் எப்படின்னு சொல்லி ஒரே வார்த்தையில பதில் சொல்லிட்டாங்க, கான குலுகுல் குர்ஆன். அதோட குணம் வந்து குர்ஆன் தான். அப்ப குர்ஆன்ல எது இருக்குன்னு வருது, எதை செய்யுங்கன்னு வந்து அதை செய்வாங்க, எதை வானம் வருது விட்டுருவாங்க. அப்ப குர்ஆன் தான் அவரோட குணமா இருந்துன்னு சொன்னாங்க. சரி, ரசூலுல்லாஹ் அவங்களை தாண்டி சஹாபாக்கள் உண்மையில நாங்க பார்க்கணும். இந்த இடத்துல வந்து இந்த குர்ஆன் ஏற்படுத்திய மாற்றத்தை நாங்க பார்க்கணும்னு சொன்னால் அந்த குர்ஆன் வரத்துக்கு முன்னால அந்த சமூகம் எப்படி இருந்தாங்க, குர்ஆன் வந்ததுக்கு பின்னால் எப்படி மாறினாங்கன்னு நான் கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும். எனக்கு தெரிஞ்ச சஹாபாக்கள் சமூகம் ஆரம்பத்தில் இஸ்லாம் வரத்துக்கு முன்னால் எப்படி இருந்தாங்கன்னு சொல்லி நான் நிறைய அதை பத்தி பயங்கர கேட்கக்கூடிய விஷயங்கள் தான். அதாவது எந்த அளவுக்கு நான் வந்து ஒவ்வொருத்தரும் கொஞ்சம் கொஞ்சமா சின்ன 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 கூட்டமாக இருந்து கொண்டு பிரிஞ்சு வாழ்ந்து கொண்டிருந்தாங்க. இந்த குர்ஆன் வந்து அவங்களை அத்தனை பேரும் ஒரு தலைமைத்துவத்துக்கு கீழால ஒரே சமூகமா மாத்தியது. அல்லாஹ் தஆலா ஒரு நிஅமத்தா சொல்றான். அதாவது எப்படி சொல்றான் வந்து வதுகுரு நிஅமத்தல்லாஹி அலைக்கும் இது குன்தும் அஅதாஅன். நீங்க உங்களுக்கு இடையில ஒருத்தருக்கு ஒருத்தர் நீங்க எதிரிகளா இருக்கக்கூடிய நேரத்துல அல்லாஹ் உங்களுக்கு செஞ்ச நிஅமத்தை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஃபஅஸ்பஹ்தும் பிநிஅமதிஹி இஹ்வானா. அவருடைய அந்த அருளால, அந்த குர்ஆன் இறங்கி இந்த மார்க்கத்தை நபியால அனுப்பி இந்த அருளால நீங்க அப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் சகோதரரா மாறிட்டீங்க. ஏற்கனவே பரம எதிரிகளா சண்டை பிடிச்சு கொண்டிருந்தவங்க இப்ப ஒற்றுமையாக மாறிட்டீங்கன்னு சொல்லி அல்லாஹ் தஆலா சொல்றாரு. அதே போன்று ஏற்கனவே சின்ன சின்ன ஒரு அற்பமான விஷயம், ஒரு ஒட்டகம் வந்து இன்னொருத்தர் இதுல கொஞ்சம் மேஞ்சாக்கு இதுக்கெல்லாம் வருஷக்கணக்கில் பல்லாயிரக்கணக்கில் சண்டை பிடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு மத்தியில ஒருத்தருக்கு ஒருத்தர் செய்றாங்க சண்டை பிடிச்சுக்கிட்டு இருந்தவங்க எந்த அளவுக்கு இந்த குர்ஆன் மாத்திச்சுன்னா அவங்கள எனக்கு இல்லாட்டியும் பரவாயில்ல அடுத்தவனுக்கு கொடுப்போம். அதாவது என்னுடைய ஒட்டகம் வந்து இன்னொருத்தர் இதுல போயிட்டு மேஞ்சத்துக்காக வேண்டி வருஷக்கணக்கில் சண்டை பிடிப்பாங்க. அப்படிப்பட்ட சமூகம் இன்னொருத்த சொத்து ஆசையிலையும் அந்த இந்த மௌட்டிகத்திலையும் அந்த மடத்தனத்திலையும் சண்டை பிடிச்சுக்கிட்டு இருந்த சமூகம் அவன் எப்படி மாறிட்டு சொன்னால் எனக்கு காட்டும் பரவாயில்ல, உங்களுக்கு வச்சுக்கோங்க, நீங்க எனக்கு தேவையில்லை, நீங்க ஊனு வச்சுக்கோங்க சொல்லி அல்லாஹ் தஆலா பாராட்டுறான். அவருக்கு தேவை இருக்கக்கூடிய நேரத்திலையும் தங்களை விட பிறரை முற்படுத்தக்கூடியவர்கள் சொல்லி அல்லாஹ் தஆலா சொல்றான். அப்ப எப்படி இருந்த சமூகம், சுயநலமாக சின்ன சின்ன பிரச்சனைகளும் சண்டை பிடிச்சுக்கிட்டு இருந்த சமூகம் இந்த குர்ஆன் எப்படி அவளை மாத்திச்சு, தனக்கு தேவையில்லாட்டி பரவாயில்ல அடுத்தவளை முற்படுத்தக்கூடிய நிலைமை. அந்த நிலைமைக்கு இந்த குர்ஆன் தான் அவர்களை மாத்தி இருக்கு. அதே போல வந்து அவங்ககிட்ட வந்து பிரதானமான ஒரு மார்க்கமாக எது இருந்துச்சுன்னா கோத்திர வரி. அது கிட்டத்தட்ட ஒரு மார்க்கம் மாதிரி பார்ப்பாங்க. நாங்க இந்த கபீல, நாங்க அந்த கபீல அப்படின்னு சொல்லி அந்த கபீலாக்களுக்கு இடையில் உள்ள பிரச்சனைகள் சண்டைகள் அது வேற வரலாறு. சொத்துக்களுக்கு அடிச்சுக்கள் கூட வேறது. இந்த கபீலா பிரச்சனை எங்களுக்கு உதாரணத்துக்கு வந்து சொல்றேன்னா அபூஜஹல்கிட்ட கேட்கப்பட்டது இந்த குர்ஆனை பத்தி நல்லா தெரியும் தானே தெரிஞ்சுக்க அப்ப நீ ஏற்றுக்கொள்ளாமேன்னு சொல்லி அதுக்கு அவன் சொன்ன பதில் என்ன தெரியுமா? அது அபூஜஹல் வந்து அபூஜஹலுடைய அந்த அப்பாமார்கள் ஒரு ஆளும் ரசூலோட அப்பாமார்கள் ஒரு ஆளும் வந்து நான தம்பிமாரு. ரசூலோட அப்பாமார்கள் ஒரு ஆள் தான் ஹாஷிம், அப்துல் முத்தலிபுடைய வாப்பா. ஹாஷிமுடைய சகோதரர் வந்து நௌஃபல் சொல்லி அந்த நௌஃபலுடைய பரம்பரை அபூஜஹல் வந்தார். அது என்ன சொன்ன பதில், அதாவது இந்த கபீல் அவர் கோத்திர குடும்ப வரி. அவன் சொன்னால் பனு ஹாஷிமுக்கு ஒரு நபி இருக்குது, ஏன்னா பனு நௌஃபலுக்கு ஒரு நபி ஒன்று இல்லை ஏற்றுக்கொள்றது. அவர் எங்களை இதுல வந்து நான் ஏற்றுக்கொண்டிருப்பேன். அப்ப இந்த கோத்திர வரி அப்படிப்பட்ட ஒரு வெறி இருந்த அந்த சமூகத்துல வந்து எப்படி மாறிட்டாங்கன்னா எந்த கபில நீ எந்த கபில நான் எந்த கபிலன்னு பார்க்காம எல்லாரும் சேர்ந்து ஒரு சஃப்ல இருந்து எதிரிகளுக்கு எதிராக காஃபிர்களுக்கு எதிராக ஜிஹாதி செய்யக்கூடிய ஒரு கூட்டமா மாறிட்டு அவளை மாத்தின இந்த குர்ஆன் தான். அப்ப இப்படி நிறைய பேர் சொல்லிக்கிட்டு போலாம். பெண்கள் என்று சொன்னாக்கே ஒரு இந்த விலை பொருளாகவும் அடிமைகளாக பார்க்கப்பட்ட சமூகத்துல பெண்களுக்கு சொத்துரிமையே இல்லாத ஒரு கட்டத்துல வந்து அல்லாஹ் தஆலா ஒரு வசனத்தை இருக்கிறான், லிர்ரிஜாலி நஸீபும் மிம்மா தரக்கல் வாலிதானி வல் அக்ரபூன வலின்னிசாஇ நஸீபும் மிம்மா தரக்கல் வாலிதானி வல் அக்ரபூன். பெற்றோர்கள் உறவினர்கள் விட்டு சென்ற பொறுப்பு இந்த இது சொத்துக்கள்ல வந்து ஆண்களுக்கும் ஒரு பங்கு இருக்குது, குறிப்பிட்ட ஒரு பங்கு இருக்குது. அதே மாதிரி பெற்றோர்கள் உறவினர்கள் விட்டு சென்ற பங்குல பெண்களுக்கும் ஒரு பங்கு இருக்குன்னு அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொன்னது தாமதம். உடனடியா அந்த பெண்களை ஒரு மதிக்க தொடங்கி அவளுக்கும் சொத்துரிமையில முழுமையான உரிமையை கொடுத்து எல்லா விதத்திலும் அவன் தலையில தூக்கி வைக்கக்கூடிய அளவுக்கு செஞ்சாங்க, கொண்டாடினாங்க. ஆனா இவளுக்கும் பெண்களை வந்து இழிவாக பார்த்த சமூகம் மாற்றி எந்த குர்ஆன் வசனங்கள் தான் இப்படி நிறைய சொல்லிக்கிட்டு போலாம். அவருடைய இரவுகள் வந்து எப்படி முழுக்க களியாட்டமா தெரிஞ்சு எங்க சில ஒரு பார்ல இருப்பாங்க, அவன் மது இடங்கள் இருப்பாங்க, பிரபலமான இடங்கள் இருக்கு மக்கால அப்படின்ட்டு ஒரு சூதாட்டம் விடுதல் இருப்பாங்க. இப்படித்தான் அவனோட காலம் கழிஞ்சுக்கிட்டு போகும். அப்படி இரவை கழிச்ச அந்த சமூகம் போட்டி போட்டுக்கொண்டு அல்லாவுடைய குர்ஆன் ஓதிக்கொண்டு சஃப்லிக்கு அல்லாவோட தியானிக்க தொடங்கிட்டாங்க. களியாட்டங்கள்ல இரவு விடுதிகள்ல கழிச்ச அந்த சமூகம் எங்க கழிக்கிறாங்க இரவ அதை அல்லாவோட பேசிக்கொண்டு அல்லாவோட முனாஜாத் பண்ணிக்கொண்டு அல்லா தாலோட பேசிக்கொண்டு இரவு தொழில்கள் ஈடுபட்டக்கூடிய ஒரு சமூகம் அப்படி அவன் மாத்துச்சு.
இப்படி எங்களுக்கு நிறைய சொல்லிக்கொண்டு போகலாம் இந்த இதால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் சொல்லி. அன்புக்குரிய சகோதரர்களே, ஏன் இந்த மாற்றத்துக்கு என்ன காரணம் அதை நான் கட்டாயம் தெரிஞ்சுக்கணும். இந்த குர்ஆன் வந்து இவ்வளவு மக்கள் உள்ளத்துல வந்து அப்படி உள்ளத்தை மாற்றி அமைச்சதுக்குரிய பிரதானமான காரணம் வந்து குர்ஆனுடைய இந்த இறங்கிய ஒழுங்குமுறையும் அந்த சட்டங்களுடைய முறையும். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வந்து ஈராக்கில் ஒரு ஆள் வாராரு. ஒரு ஆள் வந்து ஆயிஷா நடி கேட்கிறாங்க, அரியனி முஸ்ஹஃபகி, உங்களோட குர்ஆனை கொஞ்சம் தாங்க, எனக்கு காட்டுங்கன்னு சொல்லி. அப்ப ஆயிஷா நான் கேட்கிறேன் என்னத்துக்கு அப்படின்னு சொல்லி. அவங்க சொல்றாங்க, இல்ல ஒவ்வொரு சட்டம் ஒவ்வொரு இடத்துல மாறி மாறி வந்திக்கிறோம், தொடர் ஒன்று இல்லாம வந்துக்கிட்டு எங்களுக்கு விளங்கு. குர்ஆனை பார்த்தா நான் சில பார்த்தா விளங்கு, தொழுகிற ஒரு சட்டம் ஒரு இடத்துல இன்னொரு இடத்துல ஒரு சட்டம் இருக்கு. அதாவது விபச்சாரம் ஹராம் ஒரு இடத்துல இருக்கும், அதுக்குரிய தண்டனை இன்னொரு இடத்துல இருக்கு. அது மாதிரி தான் குர்ஆன் அந்த இப்ப ஓதக்கூடிய அமைப்பு அப்படித்தான் இருக்குது. அப்ப அதனால அவருக்கு சொன்னதா நான் இதெல்லாத்தையும் வச்சு தர்த்தீப் பண்ண போறேன். அதாவது முதல் தொழுகிற சட்டம் சம்பந்தமான ஆயத்தெல்லாத்தையும் அப்படி ஒன்று போகுது. அப்புறம் ஜக்காத்து அப்படி ஒரு தர்த்தீப் நான் பண்றதுக்கு நான் ஓன்லி ஃபுபைனஹும் இந்த குர்ஆனுக்கு நான் ஒரு நெருக்கம் கொண்டு கோர்வை செய்ய போறேன், தலீஃப் பண்ண போறேன்னு சொன்னாங்க. அதுக்கு நீங்க எனக்கு இந்த குர்ஆனை தாங்கண்டாங்க. ஆயிஷா கேட்டாங்க வந்து, அதாவது குர்ஆனை ஏன் அது ஒரு ஆயத்தை முந்தி இன்னொரு ஆயத்தை பிந்தி கோயில என்ன பிரச்சனை உனக்கு சொல்லிட்டு விஷயத்த சொன்னாங்க. இப்படித்தான் எங்களுக்கு இறங்கிச்சு. இப்படி இறங்காம அதாவது அடிப்படை பக்குவப்படுத்த முதலாவது எல்லா வசனங்களும் ஆயிஷா சொன்னாங்க, எனக்கு ஆரம்பத்துல இறங்கின எல்லா வசனங்களும் சின்ன சின்ன வசனங்களா தான் இருந்துச்சு. முஃபஸ்ஸல் வாயின்னு சொல்லுவாங்க. முஃபஸ்ஸல்னு சொல்ற குர்ஆன் அந்த சூறாக்களை முஃபஸ்ஸல்னு சொல்லுவாங்க. சூரத்துல் ஹுஜராத்ல இருந்து, அதாவது 26 ஜுஸ் ஹாமீம் ஜுஸ்ல இருக்கக்கூடிய சூரத்துல் ஹுஜராத்ல இருந்து குல் ரப்பின் நாஸ் வரக்கட்டி உள்ள சூறாக்களுக்கு பொதுப்படையான ஒரு பேருக்கு அல் முஃபஸ்ஸல். அப்ப ஆயிஷா சொன்னாங்க வந்து எங்களுக்கு அந்த முஃபஸ்ஸல் சூரத்துக்கு நிறைய இறங்கிச்சுன்னு சொல்லி. அந்த சூரத்துக்களை பெரும்பாலும் வந்து சட்டத்திட்டங்கள் குறைவு, பண்பாடுகள் தான் கூட இருக்குது. அகீதா அடிப்படை கொள்கை, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபி என்றதை உறுதிப்படுத்துறது, மறுமை உறுதிப்படுத்துறது, குர்ஆன் அல்லாஹ்வுடைய வேதம் என்று உறுதிப்படுத்துறது, இந்த மாதிரி அடிப்படை அகீதா சம்பந்தப்பட்ட சட்டங்கள் தான் ஆயிஷா சொல்லி காட்டினாங்க. அதாவது ஆரம்பத்தில் இஸ்லாம் வந்த புதுசிலேயே லா தஷ்ரபுல் ஹம்ர, நீங்க மது குடிக்க வானம் என்று சொல்லி இருந்தால் எல்லா மக்களும் என்ன சொல்லிப்பாங்க, லா நதஉல் ஹம்ர அபதா, ஒரு நாள் மது குடிக்க மாட்டோம்னு சொல்லிருப்பாங்க. ஏன்னா அவங்க அந்த அளவுக்கு பக்குவப்படல. சொன்னே கேட்குது ரசூலுல்லாஹ். ஆரம்பத்துல நீங்க விபச்சாரம் செய்ய வேண்டாம்னு அல்லாஹ் தஆலா தடை செஞ்சிருந்தால் எல்லாரும் ஒட்டுமொத்தமா சொல்லிப்பாங்க, நான் விபச்சாரத்தை விடவே மாட்ட முடியும், மறுசரி நின்றுப்பாங்க. ஆனா குர்ஆன் எப்படி கையாண்டுது அவங்கள அடிப்படை ஃபெஸ்ட்டுக்கு போல. அதாவது நீங்க அல்லாஹ்க்கு கட்டுப்பட இறை வணக்கம் என்னது, நான் யார், நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார் என்றதை போதிச்சாங்க. இப்படி நீங்க அந்த ரெண்டு பேருக்கும் கட்டுப்பட்டு நடந்தால் உங்களுக்கு என்ன வெகுமதி இருக்கு, சுவர்க்கத்தை பற்றி நிறைய ஆயத்துகள் வருது. கட்டுப்படாது என்ன ஆபத்துகள் உங்களுக்கு. இப்படி இந்த அக்கீதாவின் அடிப்படை விஷயங்கள் நல்லா போதிச்சு. மக்கால 13 வருடங்கள்லையும் பெரும்பாலும் பெரிய பெரிய சட்ட திட்டங்கள் வரல. நாங்க செய்யக்கூடிய இபாதத்துக்களை தொழுகை மட்டும்தான் மக்களை கடமையாக்கப்பட்டது. அடுத்து எல்லாமே வந்து மதீனால கடமையாக்கப்பட்டது. அப்ப சட்ட திட்டங்களும் பொருள் அமைச்சு, ஹராம் ஹலால் பொருள் அமைச்சு அந்த ஹராம் ஹலால ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு மக்களை மாத்தணும் பக்குவமாக. அதுங்களுக்கு பெரிய ஒரு பாடம் இந்த குர்ஆன்ல. எங்கட பிள்ளைகளுக்கு நாங்க எப்பயுமே நாங்க சட்ட திட்டங்கள் தொழுகையில படிச்சு கொடுப்போம். 7 வயசுல தொலைச்சு சொல்லிக்கிறாங்க. அந்த 7 வயசுக்கு முன்னாலே கொஞ்சம் சரி ஒரு அக்கீதாட அடிப்படை பகுதி, அல்லாஹ்ண்டா யாரு, ரசூலுல்லாஹ்ண்டா யாரு, அவருக்கு எப்படி நான் கட்டுப்படணும், பாவம் என்றா என்னது, நன்மை என்றா என்னது, நாங்க இப்படி நாங்க தொழுகிற பிள்ளைகளுக்கு சொல்றதுக்கு முன்னால தொழுதா என்ன கிடைக்கும் என்று அவளுக்கு போதிக்கணும். தானாகவே தொழில் பக்கம் அவளுக்கு ஒரு இருப்பு வரும். தொழுகிறதுக்கு என்ன செய்யலாம், எனக்கு வேண்டிய தேவைகள் அல்லா இடத்துல கேட்கலாம் அவனுக்கு உணர்த்தணும் பிள்ளைகளுக்கு. அந்த அக்கீதா ரீதியாக அடிப்படை அந்த பக்குவத்துக்கு நாங்க கொண்டு வந்ததுக்கு பின்னால் அவனுக்கு சட்டத்தை கொண்டு வந்தால், அதனாலதான் நாங்க பாருங்க அரசு அறிவிக்கிறாங்க வந்து அபூ தல்ஹா அவனோட வீட்டுல அவனோட யார் அவனோட உம்மா திரும்ப மறுமணம் செஞ்சு அபூ தல்ஹா தான் பெரிய செல்வந்தர். அப்ப அவனோட வீட்டுல அடிக்கடி மதுப்பாட்டி நடக்கும். இன்னைக்கு நான் என்ன பாசல் சொன்ன இந்த கிளப்புகள் மாதிரி அடிக்கடியில மது வந்து வரும் அவர் வீட்டுக்கு ஹராமாக்கப்படுறதுக்கு முன்னால. அப்ப அல்லா சொன்னா அவருக்கு அபூ தல்ஹாவுக்கான மது ஊத்தி கொண்டு இருந்தேன். அப்பதான் அவன் கேள்விப்படுது மது ஹராமாக்கப்பட்ட ஒட்டுமொத்தமா ஹராமாக்கப்பட்டதுன்னு சொல்லி. அபூ தல்ஹா சொன்னாரு, அவனும் கொட்டிருங்க, பெரிய இதுல பீப்பா கணக்குல காட்சிக்கிறான், பெரிய பெரிய விரல் கணக்குல அவனும் கொட்டிருங்கன்னாங்க. அனசுல சொல்றாங்க வந்து அந்த ஆயத்து இறங்கின மட்டும்தான் மதீனா ரோட்டுக்கு எல்லா ரோட்டுகளை பார்த்து எல்லாம் ஃபுல்லா மதுவா தான் அப்படிங்க அவ்வளவு பேர் கொட்டிட்டா கொண்டு நடிகர். ஏன் காரணம், அவ்வளவு பக்குவப்படுத்தப்பட்டாச்சு. ரசூலுல்லாஹ் சொன்னா தவறாது, குர்ஆன் சொன்னா அது தவறாது, அவன் சரியத்தான் சொல்லுதாங்க பக்குவப்படுத்த உள்ளத்துல ஏற்கக்கூடிய அந்த எண்ணம் வந்துச்சு. அப்படி எல்லாத்தையும் கொட்டினாங்க. இது அந்த குர்ஆன் ஏற்படுத்திய மாற்றம். அப்ப ஆயிஷா சொன்னாங்க இப்படித்தான் குர்ஆன் இறங்கிச்சு, எனவே அந்த முறையில் நீங்க ஒதுக்கிற ஒரு பாட்டுக்கு நீ விலகிக்கல் போங்கன்னு சொல்லி ஆயிஷா அவருக்கு வந்தவருக்கு புத்திமை சொன்னாரு. அப்ப இது முதலாவது காரணத்தை படிப்படியாக குர்ஆன் இறங்கியது. அந்த ஒவ்வொரு ஆயத்தை சந்தர்ப்ப சூழ்நிலைகளுக்கு இறக்கினதால அந்த குர்ஆன் வந்து அவன் உள்ளத்துல வந்து ஏற்பட்டது. அடுத்த 2வது விஷயம் வந்து இந்த குர்ஆன் இந்த இவரை இறங்குறதுக்குரிய பிரதானமான காரணங்கள் இன்னொன்று வந்து அது தாக்கம் ஏற்படுத்துறதுக்குரிய காரணிகள் உண்டு.
அது வந்து நாங்க ஓதக்கூடிய நேரத்துல வந்து வேகமா ஓதக்கூடாது. எங்களோட அநேகமானவருடைய இந்த எண்ணம் இருத்தல் விசேஷமா ரமலான் வந்தால் நாங்க எத்தனை குரான் முடிக்கிறோம் எத்தனை குரான் முடிக்கிறோம்னு சொல்லி, இந்த நோம்புல நான் எத்தனை குரான் முடிச்சேன், போன நோம்பில் எத்தனை குரான் முடிச்சேன், சந்தேகமே இல்ல. குர்ஆன் கட்டாயம், அது பொருள் விளங்காவிட்டாலும் அது ஓதினால் எங்களுக்கு நன்மை இருக்குது. அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. பொருள் விளங்க முடியாதவரும் அதுக்காக குர்ஆனை கைவிடப்பட கட்டாயம் ஓதணும். அதுக்கு அலாது நன்மைக்கு. பொருள் விளங்கினால் அதுக்கு மேலதிகமான நன்மை. அடிப்படையில குர்ஆன் பொருள் விளங்கினோ இல்லையோ அந்த திலாவத்துக்கே நன்மைக்குது, அந்த திலாவத்துக்கே நன்மைக்குது. ஆனா எனவே அன்புக்குரிய சகோதரர்களை, அந்த குர்ஆனை வந்து நாங்க ஓதக்கூடிய நேரத்துல வந்து இயன்றளவுக்கு விளங்கி ஓத முற்படணும். அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு வந்து, அதாவது ஒருத்தர் வந்து தாபிஈன்கள வந்து சொல்றாரு, பெருமையை சொல்றது வர அவர் சொன்னார் வந்து, நான் ஏற்கனவே சொல்ற முஃபஸ்ஸல் சூரத், அதாவது இந்த சூரத்துல் ஹுஜராத்ல இருந்து அப்படியே குலபிரிம்னா சுரக்கி, அப்ப கிட்டத்தட்ட ஒரு 4 ஜூஸ் வருது. சொல்றாங்க இந்த முஃபஸ்ஸல் எல்லாத்தையும் நான் ஒரு ரக்காத்துல ஓதி முடிச்சிருந்தாரு, எல்லாத்தையும் ஒரு ரக்காத்துல நான் ஓதி முடிச்சிருந்தேன். அவருடைய திறமையை காட்ட வந்தார், அவர் சொல்ல வந்தார். அப்துல்லா இப்னு மஸ்ஊத் கேட்டார் வந்து, அப்படி நினைத்த, அதாவது நீங்க உலரல் மாதிரி அப்படி சும்மா அப்படி பாட்டு படிக்க படிச்சு போனீங்களான்னு சொல்லி, விளங்காம ஒரு ஆராய்ச்சி பண்ணாம சும்மா அப்படியே அந்த இது பண்ணி இப்ப ஷஅரன்னு கேட்டாங்க. அப்புறம் சொன்னாங்க, இன்ன அக்வாமன் சிலா கலிக்கிறாங்க ஓதுறாங்க, ஆனா யக்ரவுல் குர்ஆன் லா யுஜாவிசு தராகிஹும், அவர்களுடைய இந்த தொண்டைக்குழியை தாண்ட மாட்டோம், அப்படியே இறங்க மாட்டோம், வாயில மட்டும்தான் குர்ஆன் நிக்குது. ஓதக்கூடிய குர்ஆன் தொண்டைக்குழு உள்ளத்துக்கு இறங்குது இல்லை, கல்புக்கு இறங்குது இல்லை, விளங்க மாட்டேங்கிறான். அப்ப ஓதுறதுல மட்டுமே குறியாக இருக்கிறாங்க அவங்க. அதான் அப்துல்லா இப்னு மஸ்ஊத் சொல்ல வராங்க. அப்படின்னு அர்த்தம் என்ன, விளங்கி ஓதணும் சொல்லி. ஓதோனம் கட்டாயம் நிறைய ஓதோனம், முடியுமா நடத்த நாங்க அதை விளங்கணும். விளங்கினா தானே எங்களுக்கு அதில் இந்த தாக்கம் வரும். நாங்க எப்படி கேட்கறது மூலமா தாக்கம் வருது, ஓதுறது மூலமா தாக்கம் வருது, அதையும் தாண்டி விளங்கினால் இன்னும் அதிகமான தாக்கங்கள் உள்ளத்தில் ஏற்படும். அதான் அப்துல்லா இப்னு மஸ்ஊத் சொல்றாங்க. அதே மாதிரி தான் அன்புக்குரிய சகோதரர்களே, சில ஆட்கள் நாங்க ஜாஹிலியா காலத்தில் சில உதாரணத்துக்கு சில ஆட்கள் நாங்க பார்ப்போம், இந்த குர்ஆனை மாற்றம் செஞ்சாக்கள், மாற்றம் ஏற்படுத்தியாக்கள். முக்கியமா வந்து ஜுபைர் இப்னு முத்இம் ரலியல்லாஹு அன்ஹு, அவர் வந்து காஃபிர் ஆயிக்க செல்ல, முஷ்ரிக் ஆயிக்க செல்ல வந்து அவர் சொல்றாரு வந்து, அதாவது நான் ஒரு நாள் அப்படி நபி அவங்க கிட்ட தொழுது கண்ணி கிட்ட நான் அவர் கிட்ட போனேன். அவங்க ரசூலுல்லாஹ் மக்ரிப் தொழுகையில ஏதோ ஒரு தொழுகையில என்ன செய்றாங்க, வத்தூர் வகிதாபின் மஸ்தூர் என்ற சூரத்தை ஓதுறாங்க. அப்படி ஓதிக்கணும் போச்சு. அதுல ஒரு முக்கியமான ஒரு வசனம் வருது, நாஸ்திகர்களுக்கு மறுப்பு கொடுக்கக்கூடிய அமைப்புல வருது ஒரு வசனம், இறைவன் மறுக்கக்கூடியவர்களுக்கு, அம் ஹுலிகு மின் கைரி ஷைஇன் அம் ஹுமுல் ஹாலிகுன் அம் ஹலகுஸ் ஸமாவாதி வல் அர்த் பல் லா யூகினூன். அதாவது இன்னைக்கு இறைவன் இல்லைன்னு சொல்லக்கூடிய நாஸ்திகர்கள், அவனுக்கு ஒரு பதிலா தான் அல்லாஹ் கேட்கிறான், அம் ஹுலிகு மின் கைரி ஷைஇன், அவங்க எந்த ஒன்றும் இல்லாம படைக்கப்பட்டார்களா? இப்ப அவங்க சொல்றாங்க அல்லாஹ் இல்லைன்னு சொல்றாங்க, அப்ப அவங்க எப்படி உருவானாங்க? எந்த ஒன்றும் இல்லாம படைக்கப்பட்டாங்களா? அம் ஹுமுல் ஹாலிகுன், அல்ல தங்களைத்தான் அவங்களா உருவாக்கி கொண்டாங்களா? அம் ஹலகுஸ் ஸமாவாதி வல் அர்த், அல்ல இந்த வானங்கள் பூமி அவங்க தானே படைச்சு கொண்டாங்க அப்படின்னு அல்லாஹ் தஆலா கேட்கிறான். ஜுபைர் இப்னு முத்இம் சொல்றாங்க, இந்த வசனம் மூலம் இந்த கேட்ட உடனே என் உள்ளம் அப்படி இந்த பயத்துல அப்படி இந்த ஒட்டஞ்சி சுக்குநூறாய் பறக்கிற மாதிரி ஒரு உருவம் ஏற்பட்டு சொல்லி சொன்னாங்க. ஃபதாலிக அவ்வளு மா வகஅ ஃபீ கல்பி, அத்தனைக்கு இஸ்லாத்தை பத்தி முதலாவது என் உள்ளத்துல பாதிப்பு ஏற்படுத்தி அந்த வசனம் தான். அந்த வசனத்துக்கு பின்னால தான் நான் இஸ்லாத்தை பத்தி சிந்திக்க தொடங்கினேன், குர்ஆனை பத்தி சிந்திக்க தொடங்கினேன், நான் இஸ்லாத்துக்குள்ள வந்தேன். அப்ப மிகப்பெரிய ஒரு சஹாபி ஜுபைர் இப்னு முத்இம் அவங்க காஃபிராக இருக்க செல்ல, இஸ்லாத்துல இல்லாம இருக்க செல்ல, அந்த வசனத்துடைய தாக்கத்தை கேட்ட உடனே அப்படி அவங்க சொன்னாங்க, என் உள்ள அப்படி வெடிச்சு சிதறி பறக்கிற மாதிரி இருந்துச்சு. அப்படின்னா நான் அப்படி வாட்டில மௌத்தா போறோம்னு நினைச்சிருந்தாங்க. அவ்வளவு பெரிய ஒரு தாக்கம் என் உள்ளத்துல அப்படி ஏற்படுத்தி இந்த குர்ஆன் வசனம்னு சொல்லி. நாங்க எல்லாரும் தெரிஞ்ச சம்பவங்கள் தான். ரசூலுல்லாஹ் வந்து ஹிஜ்ரத் போறதுக்கு முன்னால, அதாவது இந்த முதல் கட்டமாக ஹிஜ்ரத்துக்குரிய ஆரம்ப கட்ட பணி என்னது, மதீனத்திலிருந்து வந்து ஒரு 6 வாலிபர்கள் மக்கால ரசூலுல்லாஹ் சந்திக்கிறாங்க. அந்த சந்திச்சாக்கள் தான் உஸைத் இப்னு ஹுதைர் ரலியல்லாஹு அன்ஹு. அதுக்கு பின்னால் அவங்க என்ன செய்றாங்க, பைத்து மதீனாவுக்கு போனதுக்கு பின்னால் ரசூலுல்லாஹ் அப்துல்லா இப்னு உம்மி மக்தூம் முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு இந்த 2 பேர் மதீனாவுக்கு படிச்சு கொடுக்க அனுப்புறாங்க குர்ஆன். அப்ப இந்த செய்தி மதீனாவுக்கு இருக்கக்கூடிய முக்கியமான 2 தளபதி இருக்கிறாங்க, தலைவர்கள். ஒன்று ஔஸ் கோத்திரத்துடைய தலைவர் வந்து சஅத் இப்னு முஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு, அதே மாதிரி இந்த ஹஸ்ரஜ் கோத்திரத்துடைய தலைவர் சஅத் இப்னு உபாதா ரலியல்லாஹு அன்ஹு. இவங்க 2 பேருக்கும் கேள்விப்படுது, இப்படி மதீனால மக்கால 2 பேர் வந்திருக்கிறாங்களா, அவங்க எங்க ஆக்கின மதம் மாத்த வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கடுமையான கோபம் இவங்க 2 பேருக்கு. என்ன செய்யறாங்கன்னா, அந்த சஅத் இப்னு முஆஸ் என்ன செய்யறாங்க, அவருடைய சகோதரருடைய மகன் தான் உஸைத் இப்னு ஹுதைர் ரலியல்லாஹு அன்ஹு. அவரை பிடிச்சி அனுப்புறாங்க, போயிட்டு பார்த்து இங்க எனக்கு கூட்டி வரப்படாது, அவற்றிலிருந்து அப்படியே அவங்க விரட்டி அனுப்பிட்டு வா அப்படின்னு சொல்லி விரட்டி திருப்பி அனுப்பிட்டு வாங்க. உஸைத் இப்னு ஹுதைர் அனுப்புறாங்க. அவர் ஏற்கனவே இஸ்லாத்து வந்திருக்கலாம், மிஸ் ஆகி சொல்லிட்டு அவர் இஸ்லாத்து வந்திருக்கலாம். அவர் போறார் என்னத்துக்காக வேண்டி, இந்த சஅத் இப்னு முஆதுடைய வார்த்தை கேட்டுக்கிட்டு போயிட்டு அவரை விரட்டிட்டு வரதுக்கு. முஸ்அப் இப்னு உமைர் என்ன சொன்னாங்கன்னா, ஒன்று நாங்க இதுக்கு தான் வந்து நாங்க அதுக்கு வரல, இதுக்கு ஒன்றும் சொல்லல, வந்தவர் அப்படி கூப்பிட்டு ரிப்பட்டி சொன்னாங்க,
நான் உங்களுக்கு சில நான் சொல்றேன் முகமது நபி என்று அவர் ஓதி காட்டக்கூடிய சில வசனங்கள் ஓதி காட்டல் அதுபோல உங்களுக்கு பட்டா எடுத்துக்கொள்ளுங்க அப்படின்னு நாங்களே பேசிடுவோம். சில வசனங்கள் ஆயத்தில் ஓதி காட்டினாங்க. அப்படி அவருடைய உள்ளம் அப்படி மாறிட்டு உடனே அவற்றில் இஸ்லாத்து வந்தார். இப்ப இஸ்லாத்து வந்து அடுத்த கட்டம் என்னது? தலைவர்கிட்ட போய் சொல்லணும். என்ன சொல்றது? இப்ப விரட்டத்துக்கு வந்தவர் இஸ்லாத்துல வந்துட்டாரு. இப்ப தலைவர்கிட்ட போய் என்ன சொல்லணும்? என்ன சொல்றது? அப்ப 7ஆம் மனுஷன் தலைவர்கிட்ட போய் சொன்னாங்க, இப்படித்தான் அவங்க இப்படி சொல்ற மாதிரி எனக்கு விளங்குது, நீங்க கொஞ்சம் முறுக்க வந்து பாருங்கன்னு சொன்னேன். தலைவரை கூட்டிட்டு வராங்க, சாதிபுல் மாதிரி அவரை கூட்டு வந்தா அவரும் அதே மாதிரி ஷூட்ல வராரு, விரட்டத்துக்கு வராரு. அவரை அப்படி உட்கார வச்சு ஓதி காட்டுறாங்க. அல்லாஹ் அப்படி மாத்திட்டான் அவர் உள்ளது. அந்த 2 பேருடைய 3 பேருடைய இந்த மாற்றம் தான் ஒட்டுமொத்த மதீனாவும் அப்படி இஸ்லாமிய நகரமா மாறி இஸ்லாத்துடைய முதலாவது தலைநகரமா மாத்திரத்துக்குரிய ஏற்பாடு முதல் படி அவங்க தான். அதை எப்படி மாத்திரம் அல்லாஹ் இந்த முஸ்அப் இப்னு உமைர்ல வந்து குர்ஆனை ஒன்றும் வாய்ப்பேற்றணும் இல்ல இடத்துல நான் ஓதுறேன், நீங்க கேட்டுக்கங்கன்றாங்க. அது மாதிரி எனக்கு இன்னொரு சம்பவம் எல்லாருக்கும் தெரிஞ்ச சம்பவம் தான். நஜ்ஜாஷி மன்னர்கிட்ட போனாங்க முஸ்லிம்கள் 2ஆம் ஹிஜ்ரத். போன இடத்துல என்ன செஞ்ச அந்த இங்கிருந்து மக்கள் இந்த 2 பேர் போனாங்க. அம்ரு இப்னு ஆஸ் அவங்க, அதுக்கப்புறம் அப்துல்லா இப்னு அபி ரபியா. என்னத்துக்கு போனாங்க? அங்க போனவங்க திருப்பி அழைச்சிட்டு வரதுக்கான போனாங்க. போயிட்டு நஜ்ஜாஷி மன்னர்கிட்ட போயிட்டு பார்த்தா பேசி பார்த்தா ஒன்றும் சரி வரல. எல்லாமே நஜ்ஜாஷி மன்னர் முஸ்லிம்களை பத்தி போட்டு கொடுத்தாங்க. நீங்க நம்பிக்கை கொள்ளக்கூடிய இந்த ஈசாவை பத்தி இவங்க வேற என்னமோ தான் சொல்றாங்க, நீங்க ஒரு நம்பிக்கை அவங்கள்ட்ட வேற நம்பிக்கைன்னு சொல்லி. ஏன்னா அப்படி அப்ப அவங்களோட மதத்தை இவங்க கொச்சப்படுத்துன்னு கேள்விப்பட்ட உடனே விரட்டிடுவாங்களே, அதுக்கு பணத்தான விசாரணை கூப்பிடுறாங்க. கூப்பிட்டு அவர்கிட்ட முன்னுக்கு நிக்கிறாயா ஜாஃபர் ரசூலுல்லாஹோட சகோதரர், இந்த அலியோட சகோதரர், நபியுடைய வளர்ப்பு பிள்ளையா இருந்தவர், ரசூலுல்லாஹோட தம்பி தான் அவர், சாச்சர மகன் அடிப்படையில ரசூலுல்லாஹ்ட்ட வளர்ந்தவர். அப்ப அவர் சொன்னாரு ஒண்ணும் அவரும் அதே செஞ்சாரு. நான் அது எங்களை முகமது விஷயத்த சொன்னாங்க, இப்படிதான் நாங்க சேரும்னு சொன்னாங்க. எங்களுக்கு நாங்க இப்படி நேர்மை வழங்கப்பட்டு நாங்க இப்படி எல்லாம் ஜாகிலியத்தில் இயக்கத்தை அல்லாஹ் தஆலா இவர் எங்களுக்கு அனுப்பினார், இவர் எங்களுக்கு இன்னென்ன விஷயங்கள்லாம் மேவினார் அப்படின்னு சொல்லி. அப்ப அவர் நஜ்ஜாஷி மன்னர் திருப்பி கேட்டாரு, உங்கள்கிட்ட ஏதாவது அவர் ஓதக்கூடிய ஓதி காட்டக்கூடிய சில வசனங்கள் உங்கள்கிட்ட சொல்லி. அப்பதான் அந்த ரிவாயத்துல வர சூரத்து மரியம் ஓதி காட்டுறாங்க. ஓதி காட்டி முடிஞ்சோன்னு என்ன சொன்னாங்க, அதாவது மரியமை பத்தி மீசா பத்தி நாங்க விளங்கிக்கிட்டு எந்த ஒரு மாற்றமும் அப்படி அச்சொட்ட உண்மையை தான் சொல்லப்பட்டீங்கன்னு சொன்னாங்க. ஒரு தாராளமா போகலாம். அவற்றில் அவர் இஸ்லாத்துக்கு வராரு, மக்களுக்கு வந்த முஸ்லிம்களுக்கும் பாதுகாப்பு கொடுத்து உங்களை யாரும் அனுப்ப முடியாது, இங்கிருந்து நீ தாராளமா போகணும்னு சொல்லி அனுப்புறாங்க. அப்ப இந்த குர்ஆன் தான் ஏற்படுத்திய மாற்றம். இப்படி நிறைய பேர் சொல்லிக்கிட்டு போலாம். இதெல்லாம் இஸ்லாத்துக்கு வந்தாக்க அழகான ஒரு சம்பவம். பிற்காலத்துல சில வேலை கேள்விப்பட்டிருப்பேன். ஃபுதைல் இப்னு இயாத் ரஹிமஹுல்லாஹ், இவருக்கு சிறப்பு பெயர் ஆபிதுல் ஹரமை, 2 ஹரத்துடையும் வணக்கசாலின்னு சொல்லி. இது பழைய பிற்காலத்துல கிடைச்ச பேரு. ஆரம்பத்துல அவருக்கு என்ன பேர் தெரியுமா? ஊரறிந்த மண் கொள்ளக்காரன். ஊரறிந்த மண் கொள்ளக்காரன். ஃபுதைல் என்றாக்க எல்லாருக்கும் பயம், மிகப்பெரிய கொள்ளக்காரன். பகல் கொள்ளை அடிக்கக்கூடிய, ராவு கொள்ள மட்டும் பகல் கொள்ளை அடிக்கக்கூடிய மிகப்பெரிய கொள்ளக்காரன். ஃபுதைல் என்றாக்க அதுக்கு எல்லாருக்கும் பயம். அப்படிப்பட்ட ஒரு ஆள் ஃபுதைல் இப்னு இயாத் ரஹிமஹுல்லாஹ். ஒரு அப்படி ரோட்ல போறாங்கன்னு ஒரு ரூட் ஒன்றுக்கு திருடுறதுக்கு போறாங்க. திருடுறதுக்கு போயிட்டு அந்த கூரையில வருஷம் ஏறி அந்த இது பண்ண கூரையை கொஞ்சம் சாய்க்கிறாங்க. கீழே ஒரு ஆள் ஒதுக்கி நிற்கிறாரு. அதனால் மேல ஒதுக்காட்டு அந்த வசனம் வருது, அலம் யஅனில்லதீன ஆமனு அன் தக்ஷஅ குலூபுஹும் லிதிக்ரில்லாஹ். அல்லாஹ்வுடைய இந்த அவனை யாஃபமூற்றத்துக்காக உள்ளங்கள் பயப்படக்கூடிய, அஞ்சு நடுங்கக்கூடிய நேரம் இன்னும் வரவில்லையான்னு சொல்லி அந்த ஆயத்தை கேட்ட மட்டும் அப்படி அவர் மாறிட்டாரு. பலா யா ரப்பனர், இல்ல வந்துட்டு நான் திருந்து போறேன்னு உடனே அப்படி திருந்து அவற்றில் அந்த ஆயத்தை அவர் மாத்தினேன். அவ்வளவு பெரிய வழிப்பறி கொள்ளக்கார மண் கொள்ளக்காரனை அந்த ஒரு ஆயத்தை தான் மாத்தினவர். மாத்திட்டு இப்ப கவலைப்பட்டுக்குன்னு இது பண்ணிக்கிட்டு போறாங்க. அப்படி கொஞ்சம் தூரம் போச்சல்ல, மழை பெய்ய தொடங்கிட்டு அப்படி ஒரு ஒதுக்குப்புறமா தங்குறாங்க. பார்த்து அவற்றில் கிட்ட 3 பேர் இருக்கிறாங்க. அவங்களும் மலைக்கண் ஒதுங்கிக்கிறாங்க. இவர் அந்த 3 பேருக்கும் இவங்க ஃபுதைல் இப்னு இயாத் தெரியாது, வந்த 3 பேருக்கும். ஆனா ஊர்ல ஃபுதைல் ஒரு பெரிய மண் கொள்ளக்காரனுக்கு அவங்களுக்கு தெரியும், இவருக்கு ஆளுன்னு தெரியாது. அப்ப இவங்க அவற்றில் கிட்ட நிக்கச்சல மழை பெஞ்சு நிக்குது. அப்ப அந்த 3 பேர் பேச்சுக்கிறது அங்க அவசரம் மழை விட்டு நாங்க பெய்த்துறோம், இவருக்கு இப்ப ஃபுதைல் வர டைம் இதுன்னு சொல்லி, புதையல் மண்கொள்ளை அடிக்க வர டைம்னு சொல்லி அவனே கேட்டு நிக்கிறாங்க. அப்ப ஒட்டு யோசிச்சு என்னை பார்த்து எவ்வளவு மக்கள் பயந்து நிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அழுதாங்க அவர்கிட்ட. அது பிறகு ஒரு முடிவை எடுத்தாங்க, இந்த ஊரை புடியா விட்டு நான் போகணும், போயிட்டு மக்காலே மதினாலே 2 இடத்துல போயிட்டு அப்படி ஃபுல்லா அல்லாஹ் தஆலா வணங்கணும் முடிவு எடுத்து அங்கேயே ஃபுல்லா செட்டில் ஆயினாங்க. அதுதான் அவருக்கு ஆபிதுல் ஹரமை, 2 ஹரம்களுடைய ஆபித் வணக்கசாலிக்கு இந்த பேர் அவருக்கு கிடைச்சது. இதெல்லாம் இஸ்லாத்துக்கு அல்லாஹ் முஸ்லிம்களா இருந்து குர்ஆனை கேட்டு திருந்தின மக்களோட, குர்ஆனை கேட்டு அதாவது திருந்தாம ஆனா தாக்கம் அடைஞ்சாலும் மீக்கிறாங்க. எல்லாருக்கும் தெரிஞ்ச சம்பவம் வலீத் இப்னு முகீராவோட சம்பவம். எல்லா காஃபிர்களும் சேர்ந்து ரசூலுல்லாஹ்ட்ட வலீத் இப்னு முகீரா அனுப்புறாங்க. இதுக்கு ரசூலுல்லாஹ்ட்ட பேசி மடக்கி இந்த தவா நிப்பட்டதுக்காக வேண்டி. அப்ப வலீத் இப்னு முகீரா என்ன செஞ்ச ரசூலுல்லாஹ் வலீத் இப்னு முகீரா வந்து பேசி ரசூலுல்லாஹ்ட்ட
உங்களுக்கு நாங்க அப்படி செய்யறோம் இப்படி செய்யறோம், உங்களுக்கு இந்த மக்காளிக்கு கூட அழகான பெண்களை முடிச்சு தரோம், உங்களுக்கு சொத்துல பாதியை தரம், உங்களுக்கு இந்த தவானி விட்டுறோம் சொல்லி எல்லாம் முடிஞ்ச பிறகு ரசூலுல்லாஹ் ஓதி காட்டினா கொஞ்சம் அப்படி ஆடி போய்த்து திரும்பி போய்த்து என்ன சொன்னான் போய்த்து, அதாவது உங்களை எல்லாருக்கும் தெரியும் நான் எவ்வளவு பெரிய கவிஞர்னு சொல்லி, ஆனா அவர் சொல்லக்கூடிய எந்த ஒன்றும் கவிதை இல்லை, அவர் சொல்லக்கூடிய எந்த ஒன்றும் கவிதை இல்லை. உங்களை எல்லாருக்கும் தெரியும் அரபுல நல்ல புலமைத்துவம் உள்ளவன் நான், ஏன்னா அவர் சொல்லக்கூடிய வந்து வேறு கற்பனை கதையும் அல்ல, அதுல ஏதோ ஒன்று இருக்கின்றான், ஏற்றுக்கொள்ளத்துக்கு மனசும் இல்லை அவனுக்கு, ஏதோ ஒன்று இருக்கல. அவன் ஒரு வார்த்தை மட்டும் சொன்னான், நிச்சயமாக நான் சொல்வேன் முகமது இப்படி தொடர்ந்து இருந்தார் என்றால் இந்த குர்ஆன் தான் எப்பயும் மொசக்க பைத்துக்கின்றேக்கும், அதற்கு மேல வேறொன்றும் வராது, இலக்கியத்திலேயோ மொழியிலேயோ எந்த ஒன்றிலையும் குர்ஆனுக்கு மேல ஒன்றும் வராதுன்றான். அது யார் ஏற்றுக்கொண்டா வலிது இப்னு மிகப்பெரிய காஃபிர். அப்ப அது அபூஜஹல் திருப்தி அடையாது, திருப்தியா இல்ல. இப்ப அவன் இந்த சொல்லத்தை காட்ட எல்லாம் பேய்த்துருவாங்க இஸ்லாத்துக்கு. அப்ப என்ன சொல்றான், நீ ஏதாவது ஒன்று சொல்லு, இந்த மக்களை அங்க உள்ள போக விடாமைக்கு ஏதாவது ஒன்று சொல்லு. அப்பதான் என்ன சொல்றான், கொஞ்சம் யோசிக்கிறான். அதான் அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், இன்னஹு ஃபக்கர வ கத்தர் ஃபகுதில கைஃப கத்தர் சும்ம குதில கைஃப. இச்சனை யோசிச்சு கடைசிக்கு என்ன சொல்லணும், சொல்றது கொண்டும் இல்ல. என்ன சொல்றான், இன் ஹாதா இல்லா சிஹ்ருன் யுஸர் என்றான். இது சூனியம் என்றான். ஏன் குடும்பத்தை பிரிக்குதா இல்லையா, கணவன் முஸ்லிம் மனைவி முஷ்ரிக், மனைவி வந்து முஸ்லிம் கணவன் முஷ்ரிக், குடும்பத்துக்கு மதங்களை பிரிவினை உண்டாக்குது. எனவே பிரிவினை உண்டாக்குற சூனியம் தான், வேற சொல்றது கொண்டும் இல்லாம இன்ஹாதா இல்லா சிஹ்ருன் யுஸர் சொல்லிட்டான். அப்ப அவனா ஏற்றுக்கொண்டான் அந்த மொழித்திறம், இந்த குர்ஆனுடைய அற்புதத்தையும் அவனா ஏற்றுக்கொண்டான். அதே மாதிரி உக்பத் இப்னு முஐத் இன்னொருத்தர் இருந்தது மாதிரி உக்பத் இப்னு ரபியா, அவனும் அதே மாதிரி ரசூலுல்லாஹ் அந்த மக்கள் ரசூலுல்லாஹ் அனுப்பினர். உக்பத் இப்னு ரபியா பத்தி நல்ல காரசாரமா பேசின ரசூலுல்லாஹ் அவனுக்கு. எல்லாம் பேசிய முடிஞ்சதுக்கு பின்னால அதாவது ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, ஹல் ஃபரக்த யா அபுல் வலீத், அவனோட குன்னியத்து அந்த புனைப்பெற அபுல் வலீத், அபுல் வலீதே நீங்க என்ன பேசி முடிச்சிட்டீங்களான்னு சொல்லி ஓண்டா சொன்ன பிறகு ரசூலுல்லாஹ் ஓதி காட்ட ஆரம்பிக்கிறாங்க. சூரத்து இந்த ஹாம் சஜிதா சொல்லக்கூடிய இந்த ஹாமீம் தன்ஸீலும் மிர் ரஹ்மான் ரஹீம் கிதாபுன் ஃபுஸ்ஸிலத் ஆயாத்துன்னு சொல்லக்கூடிய அந்த ஆயத்துல அப்படி ஓதிக்கிட்டு போறாங்க. ஓதிக்கிற போச்சுல வந்து ஒரு ஆயத்து வருது, ஃபைன் அஅது ஃபகுல் அன்தர்துகும் சாயிகத்தன் மிஸ்ல சாயிகத்தி ஆதின் வஸமூத். இந்த மார்க்கத்தை புறக்கணிச்சாங்கன்னு சொன்னால் நபியை நீங்க சொல்லுங்க, ஆது சமூதுக்கு ஏற்பட்ட பேரிடி மாதிரி உங்களுக்கு வருவன உங்களுக்கு எச்சரிக்கை செய்யணும் சொல்லி அப்படி ரசூலோட வாயை மூடிட்டான். இதுக்கு மேல ஓத ஆரம்பிச்சு பயந்துட்டான். இந்த வார்த்தை இந்த சாயிகத்து ஆதின் வஸமூத் வார்த்தையை கண்டுட்டு அப்படி பயந்துட்டான். வேற ஒன்றும் இல்லை அவனுக்கு. அதை வச்சுக்கிட்டு அப்படி வாயில உலகையோட போறான். மக்கள் கேட்கிறாங்க என்ன நடந்து சொல்லி, எனக்கு ஒன்றும் தெரியா, இந்த சொல் மட்டும் எனக்கு இப்ப கேட்குது என்றார். அதாவது ஆதி சமூகம் ஏன்னா அவனுக்கு வரலாறு தெரியும், அவங்களோட ஆதி சமூகம் ஏன்னா அவங்களும் அரேபியர்கள், பண்டைய காலத்து அரேபியர்கள், ஹூத் அலைஹிஸ்ஸலாமும் அதே போல சாலிஹ் அலைஹிஸ்ஸலாமும் பண்டைய காலத்து அரேபியர்கள். அப்ப அந்த அரேபியர்கள் அவங்களோட வரலாறு அவங்களுக்கு தெரியும், அவங்க அளிக்கப்பட்ட வரலாறும் தெரியும் அவங்களுக்கு. எனவே தான் இந்த வார்த்தை சொன்னோட இந்த ஆயத்தை ஓதிட்டு அப்படி வாய மூடிட்டு ரசூலுல்லாஹ் இதுக்கு மேல போகாது, ஹஸ்புக் போதும் சொல்லிட்டு அப்படி அந்த இடத்துக்கு ஒன்று பேசாம எழுதி வைத்தார். அப்ப அந்த அளவுக்கு பெரிய ஒரு தாக்கம் இந்த இதால் ஏற்பட்டீங்க. நவீன காலத்துல உங்களுக்கு நிறைய சொல்லிக்கொள் போலாம், இந்த மாதிரி இந்த தாக்கம் ஏற்படுத்தாதால வந்து இஸ்லாத்து வந்தாக்கள் சொல்லி ஒரு ஆள் இருக்கிறார் வந்து, அவர் பெரிய ஒரு மிகப்பெரிய ஒரு ஈராக் நாட்டை மிகப்பெரிய ஒரு அந்த என்ஜினியர் பொறியியலாளர் உண்டு. அவர் என்ன நடத்த வந்து குர்ஆனை வந்து அவர் சொல்ல வந்து குர்ஆனை நான் முழுமையாக 2 அல்ல 3 தடவை முழுமையான மொழிபெயர்ப்பு ஃபுல்லா வாசிக்கு பின்னால் எனக்கு அதை விட்டு வேறொன்றா இது பண்றதுக்கு எனக்கு விலங்கல்ல, நான் அப்படியே இஸ்லாத்துக்கு வந்துட்டு சொல்றாங்க. இன்னொரு பெரிய ஒரு என்ஜினியர், அவர் வந்து விஞ்ஞானி உண்டவர், அவர் வந்து ஒரு கடல்ல குர்ஆன் மொழிபெயர்ப்புல பத்தி வாசிச்சு போச்சுல வந்து ஒரு ஆயத்துல சூரத்து நூர்ல ஓ கதுலுமாத்தின் ஃபி பஹ்ரின் லுஜ்ஜி யக்ஷாஹு மௌஜுன் மின் ஃபோகிஹி சஹப் துலுமாத்துன் பஅதுஹா ஃபோக பால் இதா அஹ்ரஜ யதஹு லம் யகத் யராஹா. இந்த இதுல வந்து கடலுக்கு அடியில சுழியோட கூடிய நேரத்துல நடக்கக்கூடிய நிகழ்வு பார்த்து அல்லாஹ் தான் சொல்றான் குர்ஆன்ல. அப்ப இந்த ஆயத்தோடு ஓதின உடனே அந்த கப்பலை கூடி அடுத்த முஸ்லிமாட்ட கேட்கிறார் வந்து, ஒரு முகம்மது வந்து மக்கால கடலிகான்னு கேட்டார். முதல்ல கேள்வி, மக்கா மதினா கடலிகான்னு சொல்லி இல்லைன்னு சொன்னாங்க. அப்ப முகம்மது வந்து இந்த மாதிரி குழியோட கூடிய முத்துக்குடி கூடிய அந்த தொழிலை செஞ்சாரான்னு கேட்டார். இல்லைன்னு சொன்னாங்க. அப்ப இந்த தகவல் அவருக்கு எப்படி வந்துச்சுன்னு கேட்டார். அடுத்த கேள்வி இதுல என்ன சொல்லப்படுது சொன்னால், அல்லாஹ் தஆலா ஈமான் இந்த காஃபிர்களுடைய உள்ளத்தை பத்தி அல்லாஹ் தஆலா சொல்றார், எப்படி அவனோட உள்ளம் கருமையா இருக்கா மாறுன்றதை பத்தி. ஆழமான ஆள் கடல்ல இருள மாதிரி அல்லாஹ் சொல்றாரு. ஆள் கடல் இருக்கக்கூடிய இருள மாதிரி சொல்லி நாங்கள் மேலோட்டமா நாங்கள் கடலுக்கு போய் பார்த்துன்னு சொன்னால் எனக்கு மணல் தான் விளங்கும், ஆனா இருட்டு விளங்காது, இடத்துல இருட்டு விளங்காது, மணல் தான் இருக்கும். கொஞ்சம் தூரம் போனாலும் எனக்கு கீழே நிலத்துல மணல் தான் விளங்கும். அப்ப இருட்டு விளங்காது.
அல்லாஹ் சொல்றான் வந்து ஆழ்கடல் இருக்கக்கூடிய இருள மாதிரி தான் காஃபிருடைய இருளம்னு சொல்றான். அந்த இருளை ஒரு அலை மூடும். மின் ஃபோக்கிஹி மௌஜுன், அதுக்கு மேல இன்னொரு அலை மூடும், அதுக்கு மேல மேகம் இருக்கிற மாதிரி அப்படி சொல்லிக்க போறான். எந்த அளவுக்கு இந்த இருளாகும் என்றால் இதா அஹ்ரஜ யதஹு லம் யகத் யராஹா, அவருடைய கை இப்படி எடுத்து பார்த்தான்னா கை விளங்க. இப்ப எங்களுக்கு பட்டப்ப நல்லா விளங்குது, கை கொஞ்சம் இருளாக்கிற பட்சத்தில் விளங்க நல்லா அப்படின்னா கார் இருள் அப்படின்னா. இப்ப இன்றைக்கு விஞ்ஞான கண்டுபிடிச்சிக்கிறாங்க, கடல்ல வந்து நல்ல ஆழ்கடலுக்கு கிட்டத்தட்ட அதிகபட்சமா கடல் இருக்கக்கூடிய பொருட்கள் எவ்வளவுக்கு விளங்கும்னா 200 மீட்டர் ஆழத்து தான் விளங்கும். 200 மீட்டருக்கான கீழே போனதுனால 200 அடி நினைக்கிறேன், அதுக்கு கீழே போனா ஒன்றுமே விளங்காது, கரும் இருளா தான் நிற்கும். அப்ப இன்றைக்கு அதை விஞ்ஞானம் கண்டுபிடிச்சிக்கிறாங்க. அதான் அவர் கேட்டார், முகமது வந்து அந்த தொழில் ஈடுபட்டவரான்னு கேட்கிறான். அப்படின்னா நிச்சயமா இது அல்லாஹ்ட்ட தான் வந்தி கொண்டு உடனே அவர் இஸ்லாத்துக்கு வந்தார் இந்த வசனத்தை பார்த்துட்டு. ஏன்னா இந்த செய்தியை முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடல் இல்லாத பிரதேசத்தில் இருந்து கொண்டு கடல் சம்பந்தப்பட்ட எந்த ஒரு தொழிலும் செய்யாம இருந்து கொண்டு இந்த ஆழமான இந்த விஞ்ஞான தகவலை அபூர்வமான தகவலை சொல்வதா இருந்தால் அது அல்லாஹ்வால வந்தா மட்டும்தான் ஏழும். முகமதால இயலாது, ஒரு மனிதரால ஏழாது. எழுது வாசிக்க தெரியாத ஒரு மனிதரை ஒரு நாள் நிச்சயமா சொல்றதுக்கு இயலாது. இந்த கதை கண்டுபிடிச்சிருக்காங்க, கடல் ஆழ்கடல்ல வந்து 200 மீட்டருக்கான 200 அடிக்கு பள்ளத்துல ஒன்றுமே வரங்க, கரும் இருளா தான் இருக்கும். அது தட்டு இருள் குறைஞ்சு போகும். அப்படி அதை கொஞ்சம் வெளிச்சம் குறைஞ்சு போய் 200 அடியால 200 மீட்டருக்கு பள்ளத்துல போச்சு மொத்தம் ஒன்றுமே விளங்காது. அதான் அல்லாஹ் சொல்றாரு இது அஹ்ரஜ யதஹு லம் யகத் யராஹா, அப்படி கையை எப்படி எடுத்து பார்த்தான்னா கை மொத்தம் விளங்காது, ஒண்ணுமே விளங்காது. அந்த அளவுக்கு காரி வெளிச்சு அல்லாஹ் தஆலா அன்றைக்கே சொல்றாங்க 1400 வருடங்களுக்கு முன்னால இந்த கதை விஞ்ஞானம் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அப்ப அதை பார்த்துட்டு இஸ்லாத்து வந்து அந்த இவர். ஆனா ஏன் இந்த மாற்றம் எங்கள்கிட்ட வருது இல்ல, எங்கள்கிட்ட வருதுன்னா காரணம், பிரதானமான காரணம் நாங்க குர்ஆனை பெரும்பாலும் ஓதுரத்துல மட்டும் சுருக்கிக் கொள்றோம். ரெண்டாவது விஷயம் வந்து இந்த குர்ஆனை விட்டு திசை திருப்பக்கூடிய நிறைய விஷயங்கள் வந்துட்டு இப்ப அந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி அது மாறும். அது இன்றைக்கு எங்கட காலத்துல வந்து குர்ஆனை விட்டு திசை திருப்பக்கூடிய மிகப்பெரிய வந்து சோசியல் மீடியாக்கள், ஸ்மார்ட் போன்களும் சோசியல் மீடியாக்களும் குர்ஆனை விட்டு நல்லாவே தூரமாகிட்டு அது ஒவ்வொரு காலத்துக்கு ஏற்ற மாதிரி அவர்களுடைய எதிரிகளுடைய திட்டம் தானது. குர்ஆனை விட்டு மக்களை திருப்பதுக்கு என்னென்ன காலத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்க முயற்சிகளை மேற்கொள்வாங்க. அல்லாஹ் தஆலா வந்து அன்றைக்கு சொல்றா வந்து காஃபிருடைய செயல்பாடை பத்தி வக்கால் அல்லதீன கஃபரு லா தஸ்மஉ லிஹாதல் குர்ஆன், அது காஃபிர் சொல்லி கொண்டு இந்த குர்ஆன் நீங்க கேட்க வேணும், பல்கௌ ஃபீஹி, அவர் ஓதக்கூடிய இடத்துல நீங்க வேற பேச்சுகளை பேச்சு அந்த அப்படி தடுத்துருங்க, அவர் மக்களுக்கு கேட்க விடுவானுன்னு சொல்லி. இந்த கேட்டா மாறிடுவாங்க, அவளுக்கு பெரிய தாக்கம் குர்ஆன் நீக்கு. அப்ப குர்ஆனை கேட்க விடாம குர்ஆனை மக்களை தூரவாக்கத்துக்குரிய வழி அன்றைக்கு அவங்க செஞ்சாங்க. என்ன செஞ்சாங்க, அப்படி ஓதிக்க நீங்க பேசி சத்தம் போடுவாங்க. ஆனா வீட்டுல பொம்பளைல வந்து மனைவி மக்களை வீட்டுல அடைச்சி வைப்பாங்க. ரசூலுல்லாஹ் அபூபக்கர்ல ஓத தொடங்கினாண்டா அழுதுக்குன்னு ஓதுவாங்க, அவளுக்கு நல்ல தாக்கம் ஏற்பட்டு. அப்ப அதை கேட்ட உடனே சும்மா ரோட்ல போற அவளுக்கும் தாக்கம் ஏற்படுது. அப்ப என்ன செஞ்சாங்க, 7வது கட்டத்துல வந்து பொம்பளைல வீட்டுல அடைச்சு வச்சுக்கிட்டாங்க. அதையும் தாண்டி 7வது கட்டத்துல என்ன செஞ்சாங்க, இவங்க ஓதத்தில் அவருக்கு கிட்ட போய் சத்தம் போட்டு கணிப்பாங்க. அத்த குர்ஆன்ல வருது, நீங்க அவட்ல இறைச்ச சத்தத்தை போட்டு நிறைய சத்தம் போட்டு வேற வீண் பேச்சுக்களை பேசுங்க. அப்ப அது மூலமா அவளுக்கு இந்த குர்ஆனை கேட்க மாட்டோம்னு சொல்லி அது அன்றைக்கு அவங்க செஞ்ச முயற்சி, அவனோட காலத்துல அவனோட சூழ்நிலைக்கு ஏற்று செஞ்ச முயற்சி. இன்றைக்கு இஸ்லாத்துடைய எதிரிகள் செய்யக்கூடிய முயற்சிகள் ஒன்று தான் இந்த எங்களுக்கு பார்க்கறதுக்காக வேண்டி எங்களுக்கு இந்த காலத்தை கடத்துறதுக்கு நிறைய இன்றைக்கு சோசியல் மீடியாக்கள் எல்லாம் வந்துச்சு. நாங்க உதாரணத்துக்கு நான் பார்ப்பேன், ஒரு ட்ரெயின்ல போச்சல்ல, அல்ல ஒரு பஸ்ல போச்சல்ல, அல்லது வந்து ஒரு ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு நாங்க எங்களோட நம்பர் வரல பார்த்துக்க நிக்கல, நாங்க எத்தனை பேர் போன் ஓடிக்கிறோம், எத்தனை பேர் குர்ஆன் தேவையில்லை வேற என்ன புக் ஓடிக்கிறோம், நாங்க எத்தனை பேர் எல்லாரும் அப்படி போனை பார்த்து அதனால அவங்களுக்கும் பழைய பேச்சு டாக்டர்ஸ் மாதிரி எவ்வளவு லேட் ஆயிருந்தாலும் பேசாம இருப்பாங்க தெரியும். எல்லா போனுக்கு ஃபேஸ்புக் வளர்த்தி வச்சு இல்லாட்டி டெலிவிஷன் வளர்த்தி வைப்பாங்க. அந்த குர்ஆனை வச்சுக்கணும் ஓதக்கூடியவங்கன்னு பார்த்தா குறைய தான் வைப்பாங்க முஸ்லீம் மக்கள். ஆனா எல்லாட்ட கையிலும் போன் இருக்கு. அதனால வந்து இந்த வெயிட் பண்றது காத்திருக்கிறது இன்றைக்கு ஒரு பெரிய சுமையான் அல்ல, ஏன்னா காத்திருக்கிறது டைம் பாசிங் ஒன்று வந்துட்டேன். அப்ப இந்த இதால வந்து எனக்கு ஃபுல்லா அப்படி மாற்றம் அடைஞ்சாச்சு. அது இதனுடைய விளைவுகள் தான் குர்ஆன் நாங்க சரியா குர்ஆன் ஓதக்கூடிய இடங்கள் நாங்க கேட்கறதும் இல்லை, குர்ஆன் நாங்க படிக்கிறதுக்குரிய முயற்சியும் நல்லா குறைவு. இன்றைக்கு எதிரிகள் செய்யக்கூடிய முயற்சிகள் உண்டு. எனவே அந்த குர்ஆன் வரக்கூடிய இந்த தாக்கத்தை நாங்க கட்டாயமாக உணர்ந்து அந்த குர்ஆன் நாங்க உணர்வு பூர்வமாக அதை ஓதி அதை நாங்க மொழிபெயர்ப்பு நாங்க வாசிச்சு அதன் மூலமாக நாங்க குர்ஆன் முழுமையாக விளங்குறதுக்கு முயற்சி செய்வோம். அல்லாஹ் தஆலா எங்கள் அனைவருக்கும் அதற்குரிய பாக்கியத்தை தந்தருவானாக. வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ்.